Assalamu alaikum. Good evening. So my dear. கேக்குதா எல்லாரும்? ஓ சார் வாலைக்கும் அஸ்ஸலாம். ஓ சார் வாலைக்கும் அஸ்ஸலாம். கேக்குதா எல்லாரும் பேசுறது? ஓ சார். ஓ சார். ஓ சார். So my dear. ஓ சார். வீட்டு எல்லாரும் சோமா? சோகம். இந்த போத்தல எனக்கு யார் வந்துன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிங்க. தம்பி அவங்களோட தம்பி. வெரி குட். நல்ல கெஸ். நல்ல வேலை. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒன்று சொல்லுங்க. சரி. போமா. சார். என்ன படிக்க போறோம்? சொல்லுங்க. தொடைகள். படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னுக்கு? அப்ப கேள்வி எது கேட்டாலும் சொல்லுவீங்க விட அப்படித்தானே? படிக்க போற பாடம் என்ன பேர்? தொடைகள். தொடைகள். யூனிட் எத்தனை? 18. தொடைகள். அப்படின்னா என்ன? ரெக்கார்டிங் போட்டுருக்கு தானே? ஓ சார். தொடைகள் அப்படின்னா என்ன? What does it mean? உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு தொடைகள்னா என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இந்த தொடைகள் பாவிக்கணும்? கலைஞர் இல்ல. ஒரு கூட்டமாக்கப்பட்ட ஒரு தரவை லேசா பாக்குறதுக்கு. சரி, ஒரு படியும் உண்டு சொல்லியிருக்காங்க. மத்தாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. அது சரியா தான் இருக்கணும் இல்ல. சொல்லுங்க. மூலகங்களை குறிக்கவா? குறிக்கிறதுக்கு மூலகம்டா என்ன? தொடைகள்டா சும்மா தொடை அப்படின்னா என்ன விஷயம்? என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தமா இருக்கு? ஒரு கூட்டத்தை தொடைகள் அப்படின்னா என்னத்தை குறிக்கும்? ஒரு கூட்டத்தை குறிக்கும். இப்ப நான் வந்து இப்படி சொல்லலாம் தான். இப்ப நான் வந்து ஒரு 6 பேர் எடுக்கிறேன். 6 பேர், ஒரு 7 பேர் எடுக்கிறேன். சரி, நான் உண்டு. வேற யாரெல்லாம் வரீங்க? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. சும்மா எடுத்துக்கணும். செகண்ட் ஹேண்ட்ஸ் அப். ஆயிஷா, அம்ரா, அடுத்து வந்து ஹசன், அடுத்து வந்து இஸ்ஃபாக், ஹனூத் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டாக இருக்கு. இப்ப எனக்கு வந்து இப்ப நான் சொல்றேன், சும்மா இப்படி எடுப்பேன். இப்படி 2 விஷயம் எடுக்கும். ரைஸ் சாப்பிட்றதுக்கு விருப்பமானாங்க யாரெல்லாம்? ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு விருப்பமானாங்க. இப்ப ஃப்ரைட் ரைஸ் இருக்கும்னா எனக்கு விருப்பம். வேற யாருக்கு விருப்பம்? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஹம்ராவுக்கு விருப்பம், சங்கவிக்கு விருப்பம், ஆயிஷாவுக்கு விருப்பம், இஸ்ஃபாவுக்கு விருப்பம், சஹ்னாவுக்கு விருப்பம். அப்படி உங்களுக்கு ஒருத்தருக்கு 100 விருப்பம். அப்படி இருக்குதானே? அஸ்கா ஃபைரோஸுக்கு விருப்பம். சேமஸ் அதே மாதிரியே கொஞ்சம் மாத்தி
கொத்து சாப்பிடுறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம்? விருப்பம் இல்லாட்டி விருப்பம் இல்லை. கொத்து சாப்பிடுறதுக்கு நூறாருக்கு விருப்பம், அஸ்கா ஃபைரஸுக்கு விருப்பம், சகனா விருப்பமா கொத்து சாப்பிட? ஓ எல்லாம் தாங்க. எல்லாம் சாப்பிட விருப்பம். நிராசுக்கு விருப்பம், மைமூனாக்கு விருப்பம், அண்ணாக்கு விருப்பம். அப்ப சில ஆளு கொத்து, சரி ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க, கொத்து விருப்பம் இல்லாதவர்கள், கொத்து விருப்பம் இல்லாதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ரஹ்மானுக்கு விருப்பம் இல்லையா கொத்து? இல்ல சார். இல்ல. அப்ப விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. வேற யாருக்கு விருப்பம் இல்ல? ஹப்சாக்கு விருப்பம் இல்லையா கொத்து? ஹப்சா கொத்து விருப்பம் இல்லையா? இல்ல சார். இல்ல சார், அதே பிரச்சனை. நஃபா கொத்து விருப்பமா? இல்ல சார். அம்ராக்கு விருப்பமா? இல்ல சார். அப்ப இதுல ஒரு சம்பவம் நடந்து பாருங்க. இப்ப நான் ரைஸ் விருப்பம் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஆக்க ஹேண்ட்ஸ் பண்ணாங்க தானே, பண்ணினாங்க தானே. கொத்து விருப்பமாண்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆக்க பண்ணுனாங்க, சரிதானே, பண்ணினாங்க. இப்ப ரெண்டும் விருப்பமான ஆக்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டும் என்ன வார்த்தை பாதிக்க? ரெண்டும் விருப்பமான ஆக்கள் தான் என்ன இருக்கணும்? ரெண்டுமே சாப்பிடுறதுக்கு விருப்பமானாது. ரெண்டுமே சாப்பிடுறதுக்கு விருப்பமானாக்கள் இருக்கிறீங்க. கொத்து சாப்பிடறாலும் சரி, ரைஸ் சாப்பிடறாலும் சரி, என்ன சாப்பிடா? அப்ப சாப்பிடறாங்க விருப்பம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ரெண்டு சாப்பிடுற விருப்பமான ஆக்கள் இருக்காங்க தானே, ரெண்டு சாப்பிடுறதுக்கு விருப்பமான ஆக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல கொத்து சாப்பிட விருப்பம் இல்லாத ஆக்கள் வருவாங்களா? இல்ல வரமாட்டாங்க. ரெண்டும் சாப்பிடறதுக்கு விருப்பம் உள்ளாக மட்டும்தான் அதுக்குள்ள வரலாம். அப்ப நமக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது தானே, வாயால சும்மா கலைக்கும் போது, வாயால சும்மா கலைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகுது தானே. வாயால கஷ்டம். ஆனா இங்க வாயாலையும் சொல்லுவாங்க, அதான் விஷயம். அது வாயால சொல்றது எப்படி, அந்த ஒரு பேசிக் விஷயத்துல இருந்தா நான் ஒவ்வொன்றா கொண்டு போறேன், சரியா? சோ பேசிக்ல இன்றைக்கு நான் தியரிஸ்ல இருந்து எல்லா விஷயமும் சொல்லி தர போறேன். சோ எழுதிக்கணும். எப்பயுமே தொடைகள் எழுதும் போது, இப்ப ஒரு தொடை எழுத போறோம் அப்படின்னா, இப்ப நான் ஏன்ற தொடை எழுத போறேன்டா, ஏ சமன், இப்ப நான் என்னத்துல எழுத போறேன்? சும்மா எழுத போறோம் நோம்புடா. தொடையை எழுதும் போது என்ன பிரக்கெட் போடணும்? இரட்டை இரட்டை அடைப்பு தான் பிரக்கெட். இங்கவா நூறா? இரட்டை அடைப்புனா என்னது? பிரக்கெட். அதுல என்ன இரட்டை அடைப்பு? சங்கிலி. கூர் மாதிரி வர இரட்டை அடைப்பா, அதுக்கு பேர் சங்கிலின்னு சொல்லுவாங்க. அதானே கேர்லி பிரேசஸ். அப்ப கட்டாயம் என்னத்துக்குள்ள எழுதணும்? என்னத்துக்குள்ள எழுதணும்? சங்கிலி அடைப்பு எழுதணும், சரிதானே? லைட்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இங்கெல்லாம் வந்தா லைட்டே விழுது இல்லையா? அப்படிதான் மூஞ்சில பார்ப்போம். எப்படி அக்டோபர் 26க்கு முன்னுக்கு செய்யணும் எல்லாத்தையும். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாம் செஞ்சு வைக்கணும். ஸோ இன்ஷால்லா செய்யணும். எப்படி அங்க செய்யறதுக்கு ஒரு பிரயோசனமே இல்லைன்னு சொல்லுங்க. அக்டோபர் 26 தோணுனா அடுத்த ஒரு மாசம் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் திரும்ப எங்க போயிடுவேன்? திரும்பியும் மன்னாருக்கு போயிடுவேன். ஏன் எனக்கு வெக்கேஷன் லீவ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி எதுக்கும் செஞ்சு வச்சுட்டு போனா நான். சரி, அப்ப முதலாவது விஷயம், தொடைகளை வந்து என்ன பிராக்கெட்ல எழுதுவோம்? இப்ப ஒரு ஹெடிங் போட்டு எழுத போறீங்க, சரியா? நான் உதாரணம் எழுதுறேன், நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு மேல ஹெடிங்க போடுங்க. 2, 3, 4, 5. இந்த இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? தொடைகள். இதுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஆமினா தெரியுது? ஆமினா என்ன மார்க்ஸ் என்ன ஆமினாக்கு? ஆமினா மார்க்ஸ் என்னங்களா? பயப்படாத, சொல்லு, பேச மாட்டேன். நீ வந்து புதுசு தானே. என்ன ஆமினா? ஆமினாக்கு எத்தனை மார்க்ஸ்? யாரு? 100 வகுப்பா? ஆமினா 72. 72. சரி, அப்ப இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே மூலகங்கள். சரி, இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே மூலகங்கள்.
ஆனா இந்த மூலகங்கள் இப்படி மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள எத்தனை இருக்கு மொத்தம்? எத்தனை மூலகங்கள் இருக்கு? 5. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் என்ன செல்ல குட்டிகள் எழுதி வச்சு கொடுங்க. மூலகங்கள். அதோட சேர்த்து அடுத்த என்ன எழுதி வைக்கணும்? இதுக்குள்ள எத்தனை இருக்குது மொத்த மூலகங்கள்? 5. அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப், சொல்லுங்க எல்லாரும். நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஏ. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் போட்டு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஏனா ஏன்ற தொடைக்குள்ள எத்தனை ஈக்கி? எத்தனை ஈக்கி? 5. இது முதலாச்சு. ஆனா இந்த தொடை இருக்குதானே, இது 5ஓட நிப்பாட்டுப்பட்டுட்டு. எப்படி 5ஓட என்ன செஞ்சிட்டேன்? நிப்பாட்டி. அப்ப இது என்னது? இது ஒரு என்ன இருக்கு? இதுக்கு ஒரு இப்ப என்ன சொல்றது? இப்ப நாடகங்களுக்கு ஒரு முடிவு இருக்கா? நாடகத்துக்கு முடிவு இருக்கா? நாடகம் இப்ப என்ன போடுவாங்க? தொடரும். அது மாதிரி இதுல முடிவு இருக்குதானே, 5 நம்பர் தான் இருக்கு. அப்ப இது என்ன தொடை? முடிவுள்ள தொடை. முடிவுள்ள தொடை. அடுத்ததா பார்க்க போறோம். இதெல்லாம் எழுதி வச்சிட்டீங்கன்னா என்னது நடந்துரும் உங்களுக்கு? மார்க்ஸ் எல்லாம் கூடி நீங்களா நல்லா. அப்ப அடுத்து முடிவில்லாதது. முடிவில்லாத எப்படி வந்திக்கும்? இப்படி 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 போட்டா என்ன அர்த்தம்? 3 டாட் போட்டா தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்ப இது என்ன தொடை என்று சொல்லுவோம்? முடிவிலி தொடை. முடிவிலி தொடை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன இல்ல, ஒரு முடிவு இல்ல. சரிதானே? ஃபுல்லாவே ஃபுல் தியரியும் சொல்லி தந்து போட்டு என்ன செய்வேன்? கேள்வி செய்வேன். இப்படிதான் நம்மளோட கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. தெரியும், ஞாபகம் இருக்கு. முதல் நாள் என்ன செய்வோம்? முதலாவது புதுப்பாடம் தங்கும் போது முழு விஷயத்தையும் படிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கொஸ்டின் செஞ்சு செஞ்சு திரும்ப திரும்ப தியரிஸ பார்ப்போம். சரியா? நிராஸ் மைக் ஆஃப் பண்ணுப்பா. முடிவிலி தொடை. சரிதானே? இப்போ லானா மாதிரி இருக்குன்னு எழுதி விட்டுருங்க. லானா மாதிரி தான் தெரியுதாங்க பாக்க. முடிவிலி தொடை. அடுத்த விஷயம், முடிவிலி தொடைடா இதுக்கு ஒரு முடிவு இருக்கா? அப்ப எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லலுமா நம்மளால? அப்ப நம்பர் ஆஃப் என்னத்துக்கு பார்க்க போறோம்? டிக்குள்ள இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை. இந்த எத்தனை என்னென்ன போடுவோம்? இப்படி போடுவோம். இரட்டை அடைப்பு மட்டும். இரட்டை அடைப்பு மட்டுமா? இதுல உங்களுக்கு நம்பர் ஆஃப் போட்டு இரட்டை அடைப்பு போடுறதா? இன்ஃபினிட்டி. அப்படின்னா வேற எப்படி எழுதி வைப்பீங்க? முடிவிலி அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பீங்க. நான் நினைச்சேன் என்னமோ மறந்துட்டேன் யோசிச்சுட்டு. அந்த மறந்த விஷயம் என்ன மாதிரி இருக்கும்? மார்க்கருக்கு புதிய மார்க்கர் எடுப்போம். ஜும்ஹா அனுப்பிவிட்ட மார்க்கர் எடுப்போம். எப்படியும் உள்ள இருந்து பாவிச்சானே அவன் இன்றைக்கு பாவிச்சு. ஓகே, சரியா? இது ஓகேயா? இது எப்படி குறி போடுவீங்க? குறி போட தெரியும் தானே? குறி போட தெரியுமா? முடிவிலி குறி 8 அடுத்த சைடுக்கு அதுல ஜாயிண்ட் இருக்க கூடாது. சரியா? இதுல இப்படி இதெல்லாம் தேவையில்ல. சரி, இப்ப அடுத்தது தொடையில வந்து ஒன்று இருக்கு பிறப்பாக்கி. அதாவது என்னன்னா ஷீமா மைக்ரோஃபோன் கொடுங்க. தொடை பிறப்பாக்கி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது விளங்குதா? தொடை பிறப்பாக்கி போடுங்க, நான் சொல்றேன். தொடை பிறப்பாக்கி.
தொடை பிறப்பாக்கி அப்படின்னா என்னன்னா ஒரு தொடைத்துள்ள வார விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்தை போட்டு சொல்றது. அடையாளம் போடுறேன்னா இந்த இதுக்கு போடுற அடையாளம் சொல்றேன். என்னத்துக்கு அடையாளம் போடுறது? வெட்டிங். வெட்டிங். அந்த அடையாளத்தை சொல்ல. வெட்டிங் அடையாளம் என்னத்துக்கு போடுறாங்க? இந்த பிள்ளைக்கு வெட்டிங் ஆக போகுது இல்லாட்டி ஆயிட்டு அப்படின்னு அதுதானே எனக்கு தெரியாது இதை பத்தி. அப்படிதானே? அது மாதிரி இங்க தொடை பிறப்பாக்கில என்ன விஷயம் சொல்றாங்க? இந்த அடையாளங்கள் மூலம் சிம்பிள்ஸ் மூலம் போடுறதால நமக்கு அந்த தொடை விளங்கப்படும். எப்படின்னு சொன்னா நீங்க இப்ப எந்த கேள்வி செய்யும்போது இதை பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன விஷயம் தெரியாது. நான் விளக்கத்தா இருக்கு. சரியா? அடுத்த இன்னொன்று எழுதணும்னு நினைச்சா மறந்து. இது என்ன சமம் இப்படி போட்டா? அகிலத்தொடை. எழுதி வச்சு கொடுங்க. என்ன விஷயம்? நான் இப்ப எழுதுறேன் பாருங்க. இந்த குறியல் பிரச்சனை இல்லையா? அஸ்கா பைரோஸ் மைக்ரோ. இந்த குறியும் என்னமா? அந்த குறியீடு மூலகத்தை குறிக்கிறோம் இல்லையா? ஓ இப்ப இது அகிலத்தொடை. சரிதானே? அகிலத்தொடைனா என்னன்னு சொல்லி நான் இன்னும் சொல்லல. சரி, அதை எழுதி வச்சுக்கணும். நான் சொல்றேன். ஓகே, அவசரம் இல்லை. சரிதானே? அவசரமா? இல்ல சார், ஆனா அதுல இப்படி இது வந்துச்சுன்னா மூலகம், இது வெட்டுப்பட்டமை வந்தா மூலகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி இப்ப நான் இப்ப அழிச்சு விட்டா என்ன அர்த்தம்? இல்ல, இது அப்படி ஈமா இருந்துச்சுன்னா அது மூலகம், ஈய வெட்டி விட்டமா இருந்துச்சுன்னா அது மூலகம் இல்லைன்னு. ஓகே, நீங்க நான் சொல்றேன் எல்லாம் விளக்கமா. போர்ட் கிளியர் இல்லையா? கிளியர் சார். இல்ல சார். கிளியர் சார். கிளியர் சார். போர்ட் கிளியர் இல்ல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கட்டாயம் கவரேஜ் வரணும்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்காரு அவ்வளோ இல்லதானே? கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல போய் இருந்து கொடுங்க. அந்த இடத்துல கவரேஜ் வருதான்னு செக் பண்றதுக்கு நான் ஒரு ஆப்போட பேர் சொன்னேன். என்ன பேர் ஆப்புக்கு? ஆப்புக்கு பேர் என்ன? சொல்லி அந்த பிராண்டை எடுத்து தான் செக் பண்ணணும். அப்பதான் கவரேஜ் வருதா இல்லைன்றது விளங்கும். ஃபஹ்மா மைக்ரோஃபோன் நீங்க சொல்லுங்கம்மா, கனவு லோகத்துல வைக்காம. சரி, இப்ப தொடை பிறப்பாக்கி வடிவம் மட்டும் நான் எழுதுறேன். எழுதி போட்டா ஒரு விளக்கத்தை பார்ப்போம். பிள்ளை உங்களுக்கு இந்த குறி பிரச்சனை இல்லை தானே? இந்த குறிகள்ல பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல சார். இல்லாதால சந்தோஷம். நான் எழுதும் போது உங்களுக்கு அழகா விளங்கணும்னு நம்புறேன். இதுல நான் ஒரு விளக்கம் மாதிரி எழுத போறேன். அந்த விளக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரியா? இப்ப ஏன்னு சொல்ற தொடை எக்ஸ் 2 குத்து எக்ஸ். சரியா? என்ன கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். இந்த என்னன்னு சொல்லி என்ன சாம என்னன்னு சொல்றது? சரியா சார்? நிறை எண்களா? எல்லாரும் போயிட்டு what is mean for capital N capital N in maths நடிங்க போயிட்டு யூடியூப். சரி, யூடியூப்ல இல்ல, கூகுள்ல. நிறை எண்களா சார்? விளையாடா கவரேஜ் இல்லடா உனக்கு. நிறை இன்னைக்கு இசட்டோ வர என்ன இந்த இருக்கு கேபிட்டல் என். இது என்ன சொல்லுது? இந்த எண்ணுக்கான இங்கிலீஷ் அர்த்தமோ இல்லாட்டி என்ன சொல்லுதுன்றது தேடிக்கலாம். டக்குன்னு தேடலாம். நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா தமிழ்ல என்ன? நேச்சுரல் என்ன? இயற்கை எண்கள். இயற்கைக்குள்ள என்னெல்லாம் வரும்? நிறை எண் வரும். 0 வருமா? இல்லாட்டி நேச்சுரல் நம்பர்ஸ் இப்ப கண்டுபிடிக்கிறீங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இப்ப கூகுள்ல போயிட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் நடிங்க. என்னெல்லாம் வருது? 0 வருதா?
கவரேஜ் இல்லடா, யாரோ அன்மியூட் பண்ணி கதைக்கிறா, அந்த கவரேஜ் இல்ல, அந்த அன்மியூட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் யாரோ ஒரு போயில சவுண்ட் தான் கேக்குது. கவரேஜ் இல்ல, அன்மியூட் பண்ணாதீங்க. எனக்கு மைக் அன்மியூட் ஆப்ஷன் காட்டுது இல்ல, யாரும் பண்ணிருக்கான்னு சொல்லி. கவரேஜ் இல்ல, தயவுசெஞ்சு அன்மியூட் பண்ணாதீங்க. அது டிக் 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 டிக். யார் அது அன்மியூட் பண்ணது? ரஹ்மான் அன்மியூட் பண்ணது. ரஹ்மான் கவரேஜ் இல்ல, உனக்கு அன்மியூட் பண்ணாத. அதுக்கு ஓகே கூட சொல்லிடாத. யார் அன்மியூட் பண்ணது? இஸ்பாக ரஹ்மானா? நான் இல்ல சார். ரைட், உனக்கு கவரேஜ் இருக்கு. ரஹ்மான் அன்மியூட் பண்ணாத, கவரேஜ் இல்ல. நீ அன்மியூட் பண்ணி காய்ச்சா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஆயிரும் வெளியே. சரியா? என்னட்டா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ள என்னெல்லாம் வருது? இயற்கை எண்களுக்குள்ள இயற்கை எண்கள் தெரியாட்டி இப்ப இதே யாவது நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ் அடிச்சுட்டு கூகுள் போட்டோஸ்க்குள்ள போய் பாருங்க என்னென்ன நம்பர் கிடக்கு. 0 1 2 3 1 2 3. அப்ப நேர் எண்கள் நேர் எண்களா நேர் நிறை எண்களா? நேர்நிறை எண்கள். நேர்நிறை எண்கள். அப்ப இயற்கை எண்களுக்குள்ள என்ன வரப்போகுது? நேர் நிறை எண்கள். அப்ப நான் இந்த அர்த்தம் சொல்றேன், எல்லாரும் எழுதுறீங்களா? அழகா சொல்ல எழுதுறீங்களா? இப்படி பார்க்க கூடாது. எக்ஸும் டபுள் டாட் எக்ஸ் பார்க்க கூடாது. இதுல சொல்ல போற விஷயம் அப்படின்னா, இங்க எக்ஸ் சொல்ற ஒரு ஆளை பத்தி கேட்க போறாங்க. இந்த எக்ஸ் போட்டு டபுள் டாட் போட்ட என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆளை பத்தி கேட்க போறாங்கன்னா எக்ஸ் ஆளை பத்தி இல்ல, எக்ஸ் சொல்ற ஒரு ஆளை பத்தி கதைக்க போறாங்க. சரிதானே? இங்க அழைக்கிறது தனிப்பட்ட எக்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி இருக்குமா? ஒரு என்ன இருக்குமா? ஒரு நேர் நிறைக்குமா? எப்படி கேட்கிறாங்க? எக்ஸ் சொல்லப்படுற ஆள் என்னவா இருக்குமா? ஒரு நேர் நிறை என்ன இருக்கும்? அப்ப நேர் நிறைக்குள்ள வர்ற ஒரு ஆளாத்தான் எக்ஸ் இருக்குமா? கமா போட்டு இப்படி ஒரு என்ன சந்திக்காங்க. இதுக்கு பேர் என்ன? என்ன குறி? சமநிலை. சமநிலை குறி. சமநிலை குறியில என்ன சொல்ல வராங்க? எக்ஸ் சொல்றால் அந்த எக்ஸ் சொன்னால்தான் ஒன்றுக்கு சமனாகவும் ஒன்றை விட பெருசாகவும் 10க்கு சமனாகவும் 10 விட சிறுசாகவும் இருக்குமா? அப்ப அதுக்குள்ள வார நம்பர்ஸ்ல என்ன வந்துக்கும்? தேக்கி 1 2 காட்டலாம். 1 9 வரைக்கும் 10 மட்டும் வரும். 10 வரை 1ல இருந்து 10 வரைக்கும் வரும். அப்போ இதுல அர்த்தம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சுட்டா? பெரிய கஷ்டம் இல்லையே. இல்ல சார். சரிதானே? விஷயம் தானே? காரணம் என்னன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ள வரப்போற மூலகங்களா தான் என்னவா இருக்க போகுது? அதாவது இயற்கை எண்களுக்குள்ள ஒரு மூலகம் தான் இந்த எக்ஸ் என்று சொல்லப்படுற ஆள். விளையாடா விஷயத்தை அப்படி எழுதிட்டீங்கன்னா ஈஸியா விளங்கிடும். அதெல்லாம் எழுதிதான் வச்சிருக்காங்க. அடுத்த சொல்றீங்களா? என்னத்த சொல்ல? நீங்க முந்தி சொன்னீங்க. இந்த இடத்துல பிள்ளை எக்ஸ் சொல்ற ஆள் வந்து என்ன சொல்றான்றதா அந்த டபுள் டாட் சொல்லுது. எக்ஸ் சொல்ற ஆள் என்னவா இருக்குமா? எக்ஸ் சொல்ற ஆள் ஒரு அகிலத்தொடையா இருக்குமா? அகிலத்தொடைனா என்ன அர்த்தம்? அதோட மூலகமா இருக்குமா? எதுல? இயற்கை எண்களுக்குள்ள ஒரு மூலகமா இருக்குமா? இயற்கை எண்கள்னா என்ன? இயற்கை எண்கள் என்ன? நேர்நிறை எண்கள். நேர்நிறை எண்களோட என்னவும் சேர்ந்து வருது, 0 ஒரு இயற்கை எண். அடுத்தது அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் சொல்றால் ஒரு சமநிலைக்குள்ள வரப்போதா? எப்படி? 1க்கு சமனாகவும் 1 விட பெருசாகவும் 10க்கு சமனாகவும் 10 விட சிறுசாகவும் இந்த எக்ஸ் இருக்குமா? அப்ப எக்ஸ் என்ன இருந்தீங்க? இவ்வளவு இருந்தீங்க. இதை வேற எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் எழுதினீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ சமன் எத்தனை வரும்? 10. இந்த பாடம் படிச்சா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்ல? 6 மார்க்ஸ். ஆனா நீங்க இதெல்லாம் படிக்க மாட்டீங்க.
சரிதானே? அடுத்து என்ன செய்வோம்? செய்வினா வைப்போம். செய்வினா வைப்போமா? அப்ப அடுத்த தொடைக்கு பேர் செய்வின தொடை அப்படின்னு எழுதி விடுறோம். இல்ல அடுத்த தொடைக்கு பேர் என்ன தொடை? சூனியர் தொடை. இதுல எழுதுற விளங்குதா? இந்த இதால் எழுதுற இந்த மக்களால சிக்கலாயிட்டா? ஓ சார் கொஞ்சம் பரவாயில்ல. மங்களாய்க்கு சார். சஹா சஹா ஓ சார். கையை வச்சு சும்மா வைக்கணும். ஓகேனா? சூனியத்தொடை அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு பேர் சொல்லுவாங்க வெறும் சார் தொடை. சுவண்ணா. என்னமா? சார் வோட் கிளியர் இல்ல. போட் கிளியர் இல்லையா? இருங்க வர சார். வெயிட் ஆம் சார் கிளியர் இல்ல. இப்ப அப்படிதான் சார் இருக்குங்க. இல்ல சார். இன்னும் அதே மாதிரி தான் சார். இப்ப சரியா? அப்படிதான் இன்னும் அதே மாதிரி தான் சார். இல்ல சார். இருங்க வர சார் இப்ப சரி. இப்ப ஓகே. இப்ப சரி சார். இப்ப சரி சார். சார் என்ன வேற என்ன பேர் சொல்லலாம்? பூஜ்ய வெறும் தொடை. பூஜ்யத்தொடை அப்படி இல்லாட்டி இன்னும் வெறும் தொடை. பட் வந்து வெறும் தொடையில வார்த்தை பெருசா என்ன செய்யறல்ல பாவிக்கிறேன். யூஸ் பண்ணி. சரிதானே? ரைட்டா? இது ஏன் அப்படி சொல்றாங்க? இதுல ரெண்டாவது வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூஜ்ய தொடை. தொடைக்குள்ளுக்கு என்ன ஒன்றுமே ஈக்கால் மூலகம். பூஜ்யம் தொடை. இப்ப ஏக்குள்ள வந்து இப்படி மட்டும் பிரேக்கெட் போட்டிருக்கு. அப்படின்னா இது என்னது? என்னது? பூஜ்ஜியத்தொடை. சூனியத்தொடை. இந்த பூஜ்ய தொடையை தான் எப்படி காட்டுவாங்க? இப்படி ஒரு வட்டம் போட்டு ஒரு வெட்டு மணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூச்சியத்தொடை. சூனியத்தொடை. சூனியத்தொடை இல்லாட்டி வெறுந்தொடை. சரியா? அப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குதானே? ஒண்ணு இருக்கு, ஒண்ணு ஒரு மாதிரி சொல்றோம். சரி, இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதெல்லாம் இன்னொரு உதாரணத்தை சும்மா இதுக்கு ஒரு சொற்காலம் எழுதி கொள்ளுங்க. பூஜ்யத்தொடைன்னு சொல்லும் போது என்னன்னு நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏதாவது பொய் எழுதுங்க. இப்ப என்ன சொல்லலாம்? 2க்கும் 10க்கும் இடைப்பட்ட 50 மடங்கு. அப்படி எதுவும் இருக்கா?
இல்ல இப்ப இல்லாத ஒன்று எழுதுங்க, உங்களுக்கு விருப்பமான பொய் ஒன்று எழுதுங்க. ஆனா இப்ப இத மெக்ஸ் சம்பந்தமான பொய்யா எழுதுங்க. சொல்றதெல்லாம் பொய் தான். நீங்க கிளாஸ் வராட்டி திண்டுவீங்க அதுன்றீங்க, சரியா? பிள்ளைங்க உங்களுக்கு வந்து சமதொடைகள் வந்து புக்ல போட்டிருக்கா? புக்ல சமதொடைகள் கன்செப்ட் இருக்கா? புக்லனா உங்களோட ஸ்கூல் புக்ல போட்டிருக்கா சமதொடைகள் வார்த்தை? சமதொடைகள் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கா? இல்ல நான் கிரேட் 9ல தான் வந்தேன். அது கிரேட் 9 தாங்க. தேவைப்படாது. அடுத்தது போமா, அடுத்ததுக்கு இப்ப நான் எழுதியிருக்கேன் தெரியுமா? இது எண்ணத்துல சொல்லியிருக்கேன், எண்ணத்துல இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சொற்கள்ல இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? தொடைகள். இத சொற்களின் இதுக்கு அப்ப போட்டு எழுதி வச்சுக்கணும். இது என்னன்னு சொற்களில் விபரித்தல் அப்படியும் ஒன்று இருக்கு, சரியா? இப்படி நாம இப்படி எழுதிட்டு போக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன செய்யும், கஷ்டமான தன்மைக்கு போகும். இதையெல்லாம் கொஞ்சம் இதா லேசாகிறதுக்கு தான் என்ன வந்துச்சு, என்ன படம்? கோட் படமா? வெண்வரி படமா? என்ன ஸ்பெல்லிங் இருக்கு? 3 சொல்லினா வெண்வரி படம். 2 சொல்லி 2 சொல்லி சார். 2 சொல்லுங்க. 2 தான் சார். வெண்வரி படம். இப்ப வெண்வரி படம் தான் நமக்கு ரொம்பவே என்னமான விஷயம், முக்கியமானது. அப்ப இதை வந்து கவனிக்கவே என்ன செய்யணும், கவனிக்க கூடாது. சரிதான், முக்கியமான விஷயம், இதை கவனிக்காதீங்க. வெண்வரி படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு முதலாவது வெண்வரி படத்துல இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி பெட்டி இருந்தா தப்பா, சபகம் இருந்தா தப்பா, இப்படி இந்த ஷேப்ல இருந்து தப்பா? அம்சானா போட் கிளியர் இல்லைன்னு சொல்லி போட் கிளியர் இல்லையா? கொஞ்சம் என்னடா நடந்துச்சு இன்றைக்கு? வைஃபை போன்லயும் கனெக்ட் இல்ல. இருங்க வாரேன். இப்ப சரி சார். இப்ப சரி. இப்ப சரியா போயிட்டா? எல்லா நாளும் என்னது ஒரே மாதிரி. அப்பப்ப யூஸ் ஆகுது, உங்களுக்கு யூஸ் ஆகுதா? சரியா? அப்ப ஏதாவது ஒரு ஷேப்ல ஈக்கலாம். இதுக்குள்ள ஈக்கிற மூலகங்களை குறிக்கிறதுக்கு என்ன ஷேப்ல போடுவோம்? என்ன ஷேப்? இதுக்கு பேர் என்ன? இது சமன் என்னென்று போடுவோம். இதுக்குள்ள ஒரு என்ன வரும், இதுல ஒரு என்ன வரும்? நம்பர். இடத்துல ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்னவா இருக்கும்? அகிலத்தொடை. மொத்த எண்ணிக்கை. அகிலத்தொடை அப்படின்னு சொன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற மூலகங்கள்ற மொத்த எண்ணிக்கை. அப்ப எப்படி எழுதி வைப்பீங்க? இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற மூலகங்கள்ற மொத்த எண்ணிக்கை. சரிதானே? இருக்கிறதுல ஆகலம் பேசிக்ல சொல்றேன், அதெல்லாம் கவனிக்கலாம். சரி.
இப்ப இது சரிதானே? இது வெண்வரி படம். இதுக்குள்ள இருக்கிறதா என்னது? இதுக்குள்ள இருக்கிறது என்ன வரும்? இதுக்குள்ள என்ன இருக்கும்? வெண்வரி படம் இது. இதுக்குள்ள என்னெல்லாம் எழுதுவீங்க? நம்பர் மூலகங்கள். மூலகங்கள். என்ன எழுதுவோம்? மூலகம் மூலகங்கள் தான் எழுதுறது. அப்ப நம்ம சும்மா பேரை குறிப்போம். அப்ப இது ஏன்னு சொல்ற தொடை, இது பி. பின்னு சொல்ற தொடை. ரெண்டு தொடையும் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? தனித்தனியே இருக்குது. எப்படி இருக்கு? தனியே தனியே இருக்குது. சரி, எழுதிட்டீங்களா? கேட்டுட்டீங்களா? அது சும்மா கையால கேளுங்கடா. இதுக்கு வட்டாரியை நான் வச்சு வட்டம் அடிக்காம, வட்டாரி வச்சு வட்டம் அடிச்சா எத்தனை பேர்? உண்மையை சொல்லு, போய் சொல்ல. ஆயிஷா ஹம்சா நஃபா அடிக்கலையா வட்டாரி வச்சு? வட்டாரி இல்ல சார். இல்ல வட்டாரி. அதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்க தேவையில்ல. சும்மா நோமலா வட்டம் அடிங்க. சரியா? கையால எவ்வளவுக்கு வட்டம் அடிக்கணுமோ அவளுக்கு. ஏன்டா இந்த பாடத்துல நம்ம நிறைய வட்டம் கீறணும். அதால கட்டாயமா அடிக்கணும் இல்லை. உங்களுக்கு விருப்பம்னா அடிங்க. சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தொடக்கத்துல இருந்து தெரியாத விஷயங்கள்லாம் இப்ப கிளியரா போகுது. அதனால கவனிக்கவே கவனிக்காதீங்க. என்ன விஷயம் அடுத்தது? 3 வார்த்தை பிரயோகம் இருக்கு இதுல மெயினா. இந்த படத்தை எடுத்துக்கொண்டாலே மொத்தம் எத்தனை வார்த்தை பிரயோகம்? 3. முதலாவது வார்த்தை பிரயோகம் என்னது? ஒன்று. எழுதுமே முதலாவது ஒன்று. இரண்டாவது வார்த்தை இடைவெட்டு. இடைவெளி. மூன்றாவது வார்த்தை நிரப்பி. நிரப்பி. 3 வார்த்தை சொல்லுங்க. என்னென்ன வார்த்தைகள்? ஒன்றிப்பு, ஒன்றிப்பு, இடைவெட்டு, நிரப்பி. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் அச்சப்படி சொல்லுங்க. அஸ்கா, அஸ்காவா யாரு? ஆசிக்கா. என்ன ஆசிக்கா? சோமாக்கியா? சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? ஓ சார். நவரத்துல வைக்கிறியா தலைக்கு? சரியா? சரி, படி. எதுவும் டவுட்னா கேட்காத. சரியா? அடுத்தது ஒன்றிப்பு, இடைவெட்டு, நிரப்பி. இதுக்கு நான் ஒரு வீடியோவே செஞ்சு போட்டேன். சரியா? திரும்ப போடுறதுக்கு நான் விருப்பம் இல்லை, பட் போடுவேன். சரியா? பட் இருந்தாலும் சொல்றேன். இப்ப இத பத்தியான முழு விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? படங்களை யூஸ் பண்ண போறோம். முதலாவதா நான் பார்க்க போற விளக்கம் வந்து யார பத்தி? கொஞ்சம் பெரிய விஷயத்தை பத்தி பார்ப்போம். பெரிய விஷயம் இதுல இவர் தான். யாரு? இடைவெட்டு. என்ன போடுவீங்க? முதலாவது இடைவெட்டு. எழுதிங்களா? எழுதிங்களா? ஓ சார்.
நம்பரை விளங்காட்டி கேளுங்க. அது வெறும் நம்பர்ஸ் தான், சரிதானே? எண்ணிக்கை இல்லை. முதலாவது விஷயம், அகிலத்தொடையில எத்தனை வரும்? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? அகிலத்தொடையில என்ன போடும்? 4 12 அகிலத்தொடைன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற மூலகங்கள்ன்ற என்னது? எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை. 12 அப்ப மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? இந்த சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரப்போகுது. ஸோ வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? அழிச்சு என்னமா வேற ஏதாவது காய்ச்சிங்களா? நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டு என்ன போட போறேன்? சரி, இது ஓகே தானே? இப்ப கிளியர் ஆயிக்குமே. இப்ப எத்தனை இருக்கு மொத்தம்? இப்போ உனக்கு மனசுல என்ன பட்டிருக்கு? இந்த மனுஷன் எழுதி போட்டு எல்லாம் செய்ய சொல்லி போட்டு அதை அழிச்சு விட்டாரு. இப்ப நான் மறுபடியும் முதல்ல இருக்கிறேன். என்ன அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? கேளு. ஓகே, அப்ப அகிலத்தொடையில எத்தனை வருது இப்ப? 30. 30? 3 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப மொத்தமா அகிலத்தொடைகள் எத்தனைக்கு? 9. இதை நாம பிரிச்சு எடுக்க போறோம். சார் என்னம்மா? அந்த எஃப்இ தானே, அதுக்கு மேலே ஈயா? எப்ப மேல இருக்கிற அது எந்த அப்படின்னா சார் சொல்லுங்க. சி கிட்டிக்கு எச்சோ கேயோ? இதுக்கு இது ஹெச். மற்ற இடத்துக்கெல்லாம் ஓகே தானே? சரியா? சொல்லையா பிள்ளை அடுத்து? இப்ப ஏக்குள்ள ஈக்கிற மூலகங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, எதுக்குள்ள ஈக்கிற ஏக்குள்ளுக்கு இருக்கிற மூலகங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? சமன் போட்டு என்ன போடணும்? சங்கிலி சங்கிலி அடைப்பு குறிப்பு போடணும். போட்டு இதுக்குள்ள எழுதணும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஏண்ட வட்டத்துக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவர் யாருக்கு சொந்தம்? ஏண்ட தொடைக்குள்ள இருக்கிறது யார் யாரு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே யாருக்கு சொந்தம்? யார் யார் இருக்காங்க? இவ்வளவும் இருக்கு. இதை விட்டு வேற ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப பிய பத்தி எழுதும். பீன வட்டத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? சி இருக்கு,
அதே மாதிரி டி இருக்கு, அதே மாதிரி E இருக்கு, எஃப் இருக்கு. சரிதானே? ரெண்டு பேருக்குமே பொதுவான ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? O ரெண்டு பேரும் யார் பொதுவான ஆட்கள் ரெண்டு பேருக்குமே? EMF அப்படின்னா இப்ப நான் இத இப்ப திரும்ப செய்ய போறேன், இதுக்குள்ள குறிக்க போறேன். இதுக்குள்ள எப்படி குறிக்க போறேன்னா ஏ பி இ எஃப், F அதே மாதிரி சி டி இ எஃப், அதே மாதிரி இங்க ஜி ஹெச், கீழே வந்து கே போதும். அப்ப இதுல வந்து பாருங்க வடிவ விஷயத்த, உண்மையில முதல்ல தொடக்கத்துல அந்த வட்டம் எப்படி இருந்திருக்கும், அந்த தொடை எப்படி இருந்தீங்க பாக்குறதுக்கு இந்த வடிவத்துல இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் தொடை ஸ்டார்ட்ல இப்படித்தான் இருந்திருக்கும். இந்த இஎஃப் யாருக்கு யாருக்கு இருந்திருக்கும்? ஏக்கு இருந்திருக்கும், பிக்கு இருந்திருக்கும். அது கேபிட்டல் ஏ இருக்கு, அவர் அந்த தொடைக்கு இருந்திருக்கும், கேபிட்டல் பின்னு சொல்ற தொடைக்கு இருந்திருக்கும். அதை நம்ம என்ன செய்யறோம், இடைவெட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலம் ரெண்டு பேருக்கு என்ன செய்யறோம், பொதுவா இடைவெட்டி. அப்ப இந்த இடைவெட்டை வந்து நீங்க பிரிச்சீங்க, அப்படியே பாருங்க இந்த இடைவெட்டை பிரிங்க. பிரிக்கும் போது இந்த இஎஃப் இவருக்கும் போவாரு, அதே போல அங்காலே அவருக்கும் வருவார். தொடக்கத்துல இப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னத்தை பயன்படுத்திப்போம், இடைவெட்டை பயன்படுத்தி ரெண்டையும் ஒருங்கிணைச்சு என்ன செஞ்சிருப்போம், இடைவெட்டுனா என்ன நடக்கும். இப்ப இந்த இதுக்குள்ள கை வச்சா என்னெல்லாம் வரும் பிள்ளை. இப்ப நான் இந்த வட்டத்துக்கு கை வச்சுட்டு நான் இப்ப வந்து அன்னூரோட கட்சியா சஜித்ரா கட்சியான்னு சொன்னா இதுல யார கட்சி வந்திக்கும், ரெண்டு பேரோட கட்சி இருக்கும். நான் பிறகு கேள்வி ஒன்று தருவேன் அதுல உங்களுக்கு, அப்ப கேள்வி செய்யலாம். சரிதானே? அப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது பொதுவானது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் வரக்கூடிய ரெண்டுக்கும் வர்றது. அப்ப இடைவெட்டு அப்படின்னா என்ன உங்களுக்கு மீனிங் தெரியணும், பொதுவானது. அப்ப இடைவெட்டுனா நீங்க யார் எழுதுவீங்க, பொதுவானது எழுதணும். யார் எழுதணும், ரெண்டு தொடைகளுக்கும் பொதுவானது எழுதணும். சரிதானே? கொஞ்சம் போரிங்கா போகுதுன்னு டி அப்படியே இருக்கு, தெரியல டே அப்படி இருக்கால, போரிங்கா இருக்கும். போரிங்கா தானே இருக்கு, உண்மையை சொல்லுங்க. இல்ல சார், இன்னைக்குதான் விட சொல்ற வீதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம் இல்ல. சம்டைம்ஸ் நம்மளோட அந்த என்ன சொல்றது, நம்ம இருக்கிற அந்த கிளைமேட் அடுத்து வந்து இப்ப நீங்க இருக்கிற கிளைமேட் வந்து ஹீட்டா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருந்தீங்களா, ஃபேன் அடிச்சு ஊத்துனாலும் ஹீட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஃபைன், பிரச்சனை இல்ல. இது மூணு விஷயம். இதை பார்த்தோம்னா தியரிஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், டிரெக்டா என்னதுக்குள்ள போயிடலாம், கொஸ்டின் போயிடலாம். சரியா? ஷப்னா என்ன சாப்பாடு ஷப்னா இன்னைக்கு இரவுக்கு? தெரியா சார், என்ன வச்சு தராங்களோ சாப்பிடுவா. சத்தாங்கன்னா மண்டையில விட்டுருவோம். அப்படிதானே? என்னம்மா இது சாப்பாடுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அடுத்தது பாப்போம். இதுல இதுக்கு குறி வந்து வேற ஒரு விஷயம் இல்ல பிள்ளை, ஈஸியா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இடைவெட்டுன்னா ஈனா தானே, ஈனாட இந்த மேல் பக்கம் இருக்கு தானே, இதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நினைவு வச்சு எப்படி வரும், இந்த ஷேப்ல இருக்கும். எப்படி, இந்த ஷேப்ல. யாருக்கு யாருக்கு இடைவெட்டு பார்க்க போறோம், ஏக்கும் அப்ப ஏக்கும் பிக்கும் இடைவெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் பொதுவானது ஏக்கும் பிக்கும் பொதுவானது யார் யார் இருக்கு, இது ரெண்டையும் பாருங்க. இது உங்களுக்கு கஷ்டமான விஷயம். பாட் பண்ண வர்றது என்னது, என்ன திட்டத்துக்கு, பள்ளு திட்டத்துக்கு, நிறம் திட்டத்துக்கு தெரியுமா? என்னது பள்ளு திட்டத்துக்கா? சரியா? இப்ப இது சரி.
நம்ம அடுத்த ஹெடிங் போடுங்க. இதே படத்தை வச்சுக்கணும் தான் செய்ய போறோம். அடுத்த ஹெடிங் இடைவெட்டு பார்த்துட்டோம். அப்ப அடுத்த ஹெடிங் என்னது? நம்ம எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டாம். வேண்டும். வேண்டாம். டாம் என்னவா? இதுதானே? அப்ப அதான் ஒன்றிப்பு அப்படின்னா இருக்கிற எல்லாரும் வருவாங்க. எப்படி ஒன்றிப்பு அப்படின்னா அகில தொடைக்குள்ள இருக்கிற எல்லாரும் வரும். எல்லாம். எல்லாரும் வருவாங்க. அப்படி சொல்லிடுறாரு. அகில தொடைக்குள்ள சொல்றது. அகில தொடைக்குள்ள இருக்கிறத பத்தி நம்ம கதைப்போம். யார் யாருக்கு ஒன்றிப்பு வருதோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வருவாங்க. யார் யாருக்கு ஒன்றிப்பு இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வரும். அப்ப அதுக்கு கீழே பொய்ப்படி என்ன எழுதி வைப்பீங்க? பொதுவானது மாதிரி இதுல என்ன வார்த்தை தெரியும்? எல்லாம். என்ன வார்த்தை பிரயோகம்? எல்லாம். இதுல வார்த்தை பிரயோகத்தை விட்டுட்டு இதுல குறிய பார்ப்போம். அடுத்ததா ஓனா இருக்குதானே. ஓனாக்கு கீழே என்ன வருது? இந்த குறி ஒன்று வருது தானே. யூசேப்ல யூசேப்ல வரதான் என்னது? இந்த இனத்துக்கான குறி ஒன்றிப்புக்கான குறி. அப்ப உங்களுக்கு குறியில பிரச்சனை ஒன்று வராது. பிரச்சனை ஒன்று இல்லை. சரி, வேற எழுதி பார்த்து விளங்கி கொடுங்க. அப்ப ஒன்றிப்பு அப்படிங்கிற போது இப்ப நான் எப்படி எழுதுவேன்? ஏ ஒன்றிப்பு பி. இது எப்படி வாசிப்பீங்க? ஏ ஒன்றிப்பு பி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் உள்ள எல்லாம். ஏரையும் பீரையும் வர எல்லாம். ஏயும் பியை பத்தி தான் കഴിக்கிறாங்க. அப்ப ஏ இந்த தொடைக்கும் பி இந்த தொடைக்குள்ள இருக்கிற எல்லாமே. ஆனா எத்தனை முறை எழுதணும்? ஒரு நம்ம பழைய நினைப்புல என்ன செஞ்சிடலாம்? இஎஃப் வந்து ஏக்குள்ளேயும் வருந்தானே பிக்குள்ளேயும் வருந்தானே எழுதிடக்கூடாது. ஒரு முறை தான் எழுதணும். அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். ஏக்குள்ளேயும் பிக்குள்ள இருக்கிற எல்லாமே. யார் யாரெல்லாம் வருவார் சொல்லுங்க பார்ப்போம். A B C D E F G H. என்னது? யார் சொன்னா? இந்த மிச்சம் சொன்னாங்க. ஒரு அன்மியூட் பண்ணுங்க. மிச்சம் சொன்னாங்க அன்மியூட் பண்ணுங்க. ஆமா சார். விளையாட்டு இல்லையா? ஜோக்கா? இல்ல பிள்ளையா சொல்லிட்டேன். விளங்கி சொல்லணும். மூளையை பாதிக்கணும். விளைஞ்சனே பழுதா போயிடும். இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம என்ன நடக்கும்? சகா இன்னைக்கு இரவு சாப்பாடு சமைச்சு வச்சுக்காங்க. பகல் சமைச்சது இரவு வரைக்கும் தானே இருக்கும். பழுதா போயிட்டு. காலையில பழுதா போயிடும் தானே. அதே மாதிரிதான் மேலே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? தெரியுமா? இதுக்குள்ள இந்த சைட்ல இந்த சைட்ல அவனை கொஞ்சம் யூஸ் பண்ண விட்டா என்ன நடக்கும் நமக்கு? அதுவும் பழுதா போயிட்டு. பழுதா போயிடும். அதான் என்ன செய்யணும்? எல்லாரும் அதை யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? அதுவும் பழுதா போயிடும். என்ன சார்னா பழுதா பண்ணா சரிதானே? நான் சொன்னதை வழியா பேசி பண்ணணும். ஏயும் பியும் ஒன்றிப்புனா என்ன அர்த்தம்? பொதுவா. தொடைக்கும் பி தொடைக்கும் உள்ள எல்லாம். அது இடைவெட்டு சார். அது இடைவெட்டுடா, ஒன்றிப்புடா. அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா எழுதலாம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் பொதுவான. அப்படி நான் என்ன சொல்றேனோ எல்லாத்தையும் சொல்லுவேன். ஒன்றிப்புனா என்ன? எல்லாம் வரும். ஏ ஒன்றிப்பு பின்னா ஏக்குள்ள இருக்கிற மூலகங்களும் வரும், பிக்குள்ள இருக்கிற மூலகங்களும் வரும். ஆனா எத்தனை முறை வரும்? இப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு எழுதலாம். இதை வச்சுக்கொண்டு எழுதினாலும் இஎஃப் ஒரு கதை வரும். 2 முறை எழுதணும். சரிதானே? இது சரி. அப்ப ஒன்றிப்புக்கு எல்லாம் சொல்லிட்டேனா? இதுல பிள்ளை டிசைனா வரும். அதெல்லாம் என்ன செய்யும்? அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப அதெல்லாம் ஃபுல்லா பார்த்துருவோம். அதை பார்த்தா அவங்க விட விளையாட்டு. அடுத்த என்னத்தை பார்க்க போறோம்? நிரப்பி இல்லாட்ட இன்னொரு பேர் என்ன இங்கிலீஷ்ல? சரி. அப்ப நாம சும்மா சொல்லுவோம் இந்த இடத்துல நிரப்பி அப்படின்னா என்ன குறி போடுவோம்? ஒரு கோடு அப்படின்றது டேஷ். ஒரு டேஷ் ஒன்று போட்டுருவோம். அப்ப இதுல நான் தனித்தனியாக நிரப்பி எழுதலாம். இப்படி போட்டு நிரப்பி எழுதலாம். இப்படி போட்டு நிரப்பி எழுதலாம். இப்படி உள்ள ஆளுக்கு போட்டு எழுதலாம். இங்கனையும் போட்டு எழுதலாம்.
இதை முழுவதும் சேர்த்து எழுதலாம். அப்படி பல பல விதமா வகைகள்ல எழுது. எழுத இருக்கு. பல பல விதவிதமா இருக்குது. ஆனா நம்ம நிரப்பினா என்னன்னு பார்க்கணும். நிரப்பினா இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப இந்த இதுக்குள்ள சஜித்துக்கு ஓட்டு போட போறோம்னு கொஞ்சம் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. தெரியும் யார் யார் சொன்னீங்க, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. கருப்பா, நீ உனக்கு முதல்ல ஓட்டு போட இது இருக்கா? பால் போத்தலுக்கு ஓட்டு போட போறேன்னு என்ன மைமுனா? சரி, போடுறதுக்கு இருந்தீங்க தானே. இப்ப நான் ஒரு கேள்வியை இப்படி கேட்கலாம் தானே, சஜித்துக்கு ஓட்டு போடாதோர் இல்லாட்டி இப்படி ரெண்டு வகையில நான் கைக்கிறேன், ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். சஜித்துக்கு ஓட்டு போடாதவர்னா யாரு? சஜித்துக்கு ஓட்டு போடுங்க. சஜித்தை விட்டு அடுத்த ஆக்கள் போட்டு. மிச்சாக்கள் அன்னூரை அங்கே உள்ளவர்கள் எல்லாம் போட்டு போட்டாங்க. சரிதானே. அடுத்த விஷயம், சஜித்துக்கு ஓட்டு போட்டவர்கள் தவிர்ந்தவர்கள் அப்படின்னா அதுவும் முடியாது. அதுவும் இதானே. அப்ப நிரப்பி அப்படின்னா என்ன மீனிங்னா தவிர்ந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? நிரப்பி என்ன மீனிங்? தவிர்ந்து. பைக்கா வந்ததா கிளாஸுக்கு? பைக்கா வந்தா? பைக்கா வந்தா? பைக்கா இமாரா இல்மா? இன்னைக்கு கிளாஸ் முடி எல்லாரும் இல்லைங்க. சரியா, அவசரப்பட்டு போக கூடாது. நான் ஒருத்தராக கழிச்சு தான் அனுப்புவேன். யாரும் போக கூடாது. கிளாஸ் முடிஞ்சிருன்னு சொன்னோடனே லெஃப்டாக விடுவீங்க. பார்த்து வைப்பேன், அடுத்த நாள் வந்து செய்வேன், மறந்துடாதீங்க. நிரப்பி அப்படின்னா தவிர்ந்தது. சரிதான். நிரப்பி அப்படின்னா தவிர்ந்தது. நம்ம யாருக்கு நிரப்பி போடுறோமோ அதுக்குள்ள இருக்கிற ஒண்ணுமே வராது. ஆனா அது எதை பொறுத்தது? நம்ம போடுற அந்த ஒன்றிப்பா இடைவெட்ட அதை பொறுத்தது. சரியா. சும்மா சாதாரணமா இப்ப ஒன்றுக்கு எழுதும் ஏ நிரப்பி. எப்படி வாசிப்பீங்க? ஏ நிரப்பி இல்லாட்டி ஏடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ தவிர்த்து. ஏ இல்லாம ஏ தவிர்ந்து அப்படின்னா ஏண்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறால விட்டு மிச்சம் எல்லாம் தான் கேட்கிறாங்க. எப்படி? ஏண்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறால விட்டு மிச்சம் எல்லாம். ஏண்ட வட்டத்தை விட்டு வெளியால யார் நினைக்கிறாங்க? சிடி சிடி கே ஜி ஹெச் கே கே இவ்வளவும் இருக்கு. சரியா. அப்ப நிரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்க. பிறகு நம்ம நிறைய வெரைட்டியா பார்ப்போம். நிரப்பி அப்படின்னா என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்க. தவிர்ந்தது. தவிர்ந்தது. யார சொல்லப்படுதோ அவர் தவிர்ந்தது. புரியுதா? இது சாதாரணமா தியரி தானே. அப்ப விஷயத்தை மட்டும் வழங்கி வச்சிருந்தீங்கன்னா முடிச்சு. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? எல்லாம் ஓகேயா? நான் அடுத்த ஒரு பேஜ் ஒன்று போட்டோ ஒன்று அனுப்புவோம் பிள்ளைகள். சரியா. நான் இப்ப எடுத்து வச்சா தான் அனுப்புவேன், இல்லாட்டி மறந்துடுவேன். எனக்கு யாராவது ஒரு மெசேஜ் ஒன்று தாரீங்களா? என்ன மெசேஜ் அப்படின்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாம கட்டடிக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? யாரு? சரி, நபா இல்லாட்டி மாற யாராவது எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்னன்னு சொன்னா, கிராஃப் ரெக்கார்டிங் லிங்க்ஸ் எல்லாத்தையும் போடணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடணும். சரியா. மறந்துடாதீங்க. நாளைக்கு 9ல இருந்து 5 எனக்கு லெக்சர்ஸ் இருக்கு. அவனே பாட்டு வைக்கிறானே, நானே பாட்டு போயிட்டு வருவேன். போய்க்காக ஏசிக்குள்ள இருந்து நல்லா ஃபில்டர் தண்ணி, அது கூல் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு போடுவோம். சரி. சரியா. இப்ப இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. தியரிஸ் ஓகே தானே? இதுக்கப்புறம் என்னத்துக்குள்ள போன அப்புறம் உங்களுக்கு 7:30 சனி ஸ்டார்ட் ஆகும். 7:30 சனி தெரியுமா? 7:30 சனி அப்படின்னு சங்கவி வந்துச்சா? ஆம் சார். 7:30 சனின்னா என்னம்மா? 7 வருஷத்துக்கு தொடர்ந்து சனியன் பிடிச்சு கொண்டிருக்கு. அப்ப என்னென்ன அதெல்லாம் தேவையில்ல உனக்கு. இவ்வளவுதான் தியரி. ஆனா கேள்வி வந்து ரொம்பதான் இருக்கு. ஒவ்வொரு கேள்வியா செஞ்சு 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 யாரு நஸ்ரின் எனக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பிவிடு. பழைய பிடிஎஃப் ஒருக்கா பிடிஎஃப்
சரியா? அதெல்லாம் செஞ்சு செஞ்சு டெவலப் ஆனாதான் வரும். அடுத்த இந்த பாடம் வந்து கிட்டத்தட்ட 3 நாள்ல இருந்து 4 நாள் தொடர்ந்து நடக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் என்ன அடிக்கிறத படிச்சிருவேன் உங்களுக்கு? நிறம். நிறம் அடிக்கிறது, அதாவது பல்லு திட்டுற மாதிரி நிறம் திட்டுறதை உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுவும் பேசிக்ல இருந்து எப்படி நிறம் திட்டுறது எல்லா விஷயமும் நான் சொல்லி தருவேன். நினைக்கா எப்படி எந்த ஃபார்மட்ல அவன் இப்படி சொல்லட்டி கேட்டாயினா அப்படி சொல்லட்டி கேட்டாயினா எப்படி சொல்லட்டி கேட்டாலும் நிறம் திட்டத்துக்கான மெத்தட் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். அதோட சேர்த்து கொஸ்டின்ஸும் செய்வோம். பிடிஎஃப் உங்களுக்கு போடப்படும். இதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு 10ஆம் ஆண்டு கிளாஸ் நடக்கும்? திங்கள். அதுக்கிடையில அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துட்டு வச்சுக்கொள்ளணும். சரியா? வரேன். பிரிண்டல என்னத்துக்கு எடுத்து படிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? என்ன நூறா? சல்மா வந்தாண்டி சல்மா வந்தா ஓ ஓ என்ன சாப்பாடு ரவிக்கு? ఎంత సార్? என்னம்மா இரவிக்கு சாப்பாடு? ఇడియాప్పం సార్. இடியப்பம். சரியா? சோ எல்லாரும் நாளைக்கு கட்டச்சி. சோ முதலாவது உங்களோட நிலப்பாடுகளை பத்தி யோசிக்கணும். நௌஷா மரியம் இங்க வாங்க கொஞ்சம். சும்மா லெட்டர்ல போட்டாலே வாசிக்கிறது கஷ்டம் சின்ன எழுத்து. நீ இதுல N ஒரு கலர்ல, A ஒரு கலர்ல, W ஒரு கலர்ல, ஏன் எதுக்கு பேரை போட்டா கீழே போய் கிடக்குது? அப்படியா சார்? அப்படியா? துவாரகா படிக்கிறதே இல்ல தானே? துவாரகா இல்ல சார். இல்ல தானே பாத்தீங்கன்னா படிக்கிறதே இல்ல. இல்ல சார் படிக்கல. என்னம்மா இரவு சாப்பாடு சாப்பிட்டியா? இரவு இல்ல சார். தம்போரி குடிக்கிறியா? நல்ல பிளேவர், அலோவேரா பிளேவர். அடுத்து சுன்ஹா, நோட்ஸ் எல்லாம் என்ன கலர்ல எழுதுறா? பென்சிலாலயா? இல்ல இல்ல. பென்சில் உடச்சு வீசி. அடுத்து யாசிப் இங்க வா. சொல்லுங்க சார். விடையெல்லாம் சொன்னா குறைஞ்சா போயிருவா. இல்லாட்டி நோட்ஸ் எல்லாம் அனுப்புனா படிச்சு கிழிச்சிருவியா? அனுப்பியேன் சார். இன்றைக்கு அனுப்பி என்ன பிரயோசனம்? அடுத்த நாள் அனுப்ப மாட்டா. ஏண்டா நல்லா வந்துட்டா ஊர்ல உன பெருமையா சொல்லிடுவாங்கடா. யாசிப் நீங்க கிரிக்கெட் பிளேயர், இங்க வாங்கினேன். கிரிக்கெட் பிளேயர் எந்த கிரிக்கெட்டரை பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய பேர் இருக்கு சார். ஒருத்தரை சொல்லுங்க, ஒருத்தர் தான் நல்லா பிடிச்சிருக்கு. அகில். நான் சொன்ன ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சொல்லுது. அதாவது ஸ்ரீலங்கால நீ விளையாடுற அந்த மேட்ல இல்லாட்டி டென்னிஸ் விளையாடுறத சொல்லல, வேர்ல்ட் வைட்ல. அஃப்ரிடி. விட்டா நீ தனுஷ்க சம்பத் அவன எல்லாரையும் சொல்லுவா. என்ன அப்படித்தானே? அந்த என்னது வீனஸ், அடுத்து இன்னும் 2-3 கிளப் இருக்கு படம் கூட, அதுதான் சொல்லுவா. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, படிச்சு போட்டு விளையாடப்போ. சரியா? படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்து நல்லது செஞ்சுட்டு விளையாடப்போ. அப்பதான் நீ யூனிவர்சிட்டி போனாலும் விளையாட்டின் மூலம் உனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும். விளையாச்சா வச்சுக்கோ. படிச்சு போட்டு விளையாடப்போ. சொன்னதை கேட்டுக்கோ. தனியா விளையாட்ட வச்சு ஒருத்தனும் அங்க உழைக்க மாட்டான். உனக்கே தெரியும் தானே? அப்பப்ப தருவான் மெச்சு மொத்தமா வேண்டாம் 50,000 தருவான். அதுல அவ்வளவு பேருக்கு பிரிச்சு எடுத்தா 5,000 தான் வரும். விளையாச்சா? சரிதானே? உடல் உழைப்பும் கூட. படிச்சுட்டு விளையாடு, படிச்சு விளையாடு, படிப்பை மட்டும் விட்டுறாது. சரியா? அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா வாரேன், ஒருத்தரும் போறல்ல. சஹ்ரா மௌலானா கொஞ்ச நாளா புள்ள நல்லா படிச்சிச்சு. அப்புறம் என்ன நினைச்சோ தெரியா? யாரு கண்ணு வச்சாங்களோ, எந்த கண்ணூர் பட்டுச்சோ, என்னமா பிள்ளைக்கு நினைச்சு? ஒண்ணு நடக்கல. படிக்கணும் நீ. சரியா? ஜதுர்சனா எந்த ஊர்? ஜதுர்சனா எந்த ஊர்மா புள்ள? புத்தளம். சரி, புத்தளத்துல இருந்தா படிக்க கூடாதுன்னு இருக்கா? சொல்லியிருக்கா புத்தளத்துல? இல்ல தானே? இந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புறதா நீங்க? யாருக்கு அனுப்புற? எனக்கு தானா? டவுட் எல்லாம் கேட்டிருக்கீங்களா 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு? அதெல்லாம் எப்ப வரும்னு சொல்லுங்க. எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் வரும். சரிங்க? அடுத்து துஷான், இங்க வாடா. துஷான் அன்மியூட் பண்றா. நீ வா. உண்ட டோலரை கூப்பிடு. டோலரை கூப்பிடு. கூப்பிடு அவனை.
ஓ போனை கொண்டு போய் தொலைச்சி எடுத்துட்டியா போனை? கிடைச்சிருச்சு. போனை எதுக்குள்ள வச்சுட்டுப்பா ஓடுனீங்க? சைக்கிள் கூட இல்லையா? சேப்ல பாக்கெட்ல. ஓகே இல்ல. அம்மா என்னட்ட கேட்டாங்க ட்ரூ கோட் எல்லாம் கண்டுபிடிக்கலாமான்னு. எனக்கு அந்த டைமுக்கு என்ன சொல்றேன்னு கூட தெரியல. நான் பார்த்தேன் இதுல வெற்றிலை மைதரை தான் கண்டுபிடிக்கணும். போன் தொலைஞ்சிட்டா பிள்ளைல போனெல்லாம் தொலைஞ்சிட்டா கண்டுபிடிக்க கஷ்டம். கவனமா போனில் வச்சுக்கொள்ளுங்க. அவன் சொல்லுவான் இந்த ஆப்பை ஏத்துங்க, உங்களோட போன் தொலைஞ்சாலும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாண்டு. அப்படிலாம் ஒன்றும் செய்யலாது. கவனமா போன் பாக்ஸ்லேயே எபி நம்பர் ஒன்று இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு, அதெல்லாம் கவனமா வச்சுக்கொள்ளுங்க. சரியா ராகவ்? கவனமா இது பிறகு அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க, சரி ராகவ காணையிலேருந்து, ராகவ் தொலைஞ்சிட்டாண்டு. போன ராகவ சைக்கிள்ல இருந்து எங்கேயாவது போயிட்டாண்டு, வீட்டுக்கு போறோம் சொல்லி வேற எங்க. 2 பேரும் என்னமோ செய்றீங்க பார்ப்போம். அடுத்தது ஷீமானவால் சர்ஃபா 2 பேரும் அன்மியூட் பண்ணுங்க. 2 போகும். ஓ சார். ஷீமானவால் நீங்க நோட்ஸ் எல்லாம் அனுப்புறதா, படிக்கிறீங்களா? ஃபாஸ்ட் பேப்பர் எடுத்து கிராஃப் கேள்வியில செஞ்சு பாத்தீங்களா? ஓ செஞ்சேன். அது திரும்ப எனக்கு அனுப்பியும் கேட்டுறாதீங்க, சரியா சார் இது செஞ்சே சரியா நான் பாஸ் ஆயிருவேனா அப்படிலாம் கேட்காதீங்க. 49 39 வரக்கூடாது. தானே? சர்ஃபா உனக்கு எக்ஸாம் முடிஞ்சா? இல்ல. உங்களோட மாவட்டத்துல எப்ப எக்ஸாம் வைக்கிறதா இல்லையா? நான் படிப்பிச்சு 3rd term ஸ்டார்ட் ஆகும் போதா? அப்படியேதான் இருக்கு. அடுத்த மாசம். அடுத்த மாசம். இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வைக்கலாம்னு தானே ஓலவர் முடிய செகண்ட் டைம். கொஞ்சம் காய்ச்சி பாருங்க. சரியா? சரி, ஷர்ஃபா அனுப்பும். அடுத்தது ஷர்ஃபாவுக்கு பிறகு சஹாவும் அக்கீலாவும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. சஸ்னா? ஓ சார். படிப்பு எப்படி போகுது? ஓ சார் படிக்கணும். மாஷா அல்லான்னு படிப்பு போகுதுன்னு. அஸ்தஃபிருல்லான்னு போகல தானே? என்ன சார்? அஸ்தஃபிருல்லான்னு போகலையே படிப்பு? இல்லை தானே சார்? அடுத்து சாம்சங் SM யாருன்னு தெரியல, அன்மியூட் பண்ணுங்க. ஒரு ஸ்கிரீன்ல அன்மியூட் ஆப்ஷன் அதிகம். யார் அது? நான் சம்ஹாக்க பேர் அனுப்பினேன், இருங்க வரேன். மாறி அனுப்பிட்டு சாம்சங் SM இருக்கிறது யாரு? நேம்னு போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு மெசேஜ் உண்டு. அன்மியூட் பண்ணாட்டி தெரியுங்க, இப்போ தேடி வந்து ரிமூவ் பண்ணுவேன். சரியா? எனக்கு என்ன எப்படியாவது போ. சரியா? சம்ஹா எந்த ஊர்? மல்வானா தானே? அந்த சம்ஹாவா? என்னம்மா? மாத்தல. சரி, நிறைய சம்ஹா இருக்கு, அந்த சம்ஹா இருக்க தெரியா? படிப்பு எப்படிமா போகுது? யாருன்னு ஸ்கூல் மாத்தலைன்னா இதுல யாரையும் ஸ்கூலா? அஜ்மீர் ஸ்கூல். அதாவது என்ன, உங்களோட ஸ்கூல்ல இருந்து நுஹான்னு ஒரு புள்ள படிச்சு அப்படித்தானே இதுக்கு முன்னுக்கு? நினைக்கிறேன் உங்களுக்கு சீனியர்னு நினைக்கிறேன். நுஹா அஜ்மீர்னு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் பேரு. சரி, அதெல்லாம் நினைவிருக்கு. சமீஹா 10ஆம் ஆண்டு. சமீஹா படிப்பெல்லாம் எப்படிமா போகுது? ரோட்டாலையா ஃபிளைட்லையா என்ன மாதிரி படிக்கிறேன் சார். படிக்கிறேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா உங்களுக்கு? கண்ணுல எப்படி கருவளையும் அப்படி ஏதாவது வந்திருக்கா? இரவிரவா முடிச்சிருந்து படிச்சு அப்படி இல்லையா? இல்ல சார். அதெல்லாம் கவனமா இருந்து கொள்ளணும். சரி, அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. இரவிரவா படிக்கிறோம்னா கண்ணுல கருவளையும் வந்துருந்தானே. எனக்கு இருக்கிற விளங்குதா? இல்ல ஹர்ப்பா ஃபுல்லா. சரியா? அப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? ரைட். சல்வா மசூர் அன்மியூட் பண்ணுங்க. இயர்போனை கழட்டுங்க. இயர்போன் போட்டில்ல சார். இயர்போன் போட்டில்லையா? படிக்கணும் புள்ள, டவுட். ஓகே சார். சல்மா சரு. ஓ சார். எத்தனை மார்க்ஸ்மா பிள்ளைக்கு? 70. உங்களோட எல்லாரும் டீமா சேர்ந்து 70 சொல்றதுக்காக என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது நான் சொல்றது சரியா? இல்ல சார், பேப்பர் வந்தா போட்டோ எடுத்து அனுப்பியன். இல்ல பேப்பர் தரல. பேப்பர் தந்து போட்டோ மட்டும் நீ எடுத்து அனுப்பாட்டி
யாரு சம்ரா இவட பேரை நோட் பண்ணி வச்சுக்கோ, பேப்பர் அனுப்ப நினைவு காட்டு. சரியா? சார். அடுத்தது மத்த சல்மா. டேஷ் சல்மாஸ். சல்மா நம்மட சல்மா. அது நம்மட சல்மா. எஸ் சல்மா. படிப்பெல்லாம் போகுதா? ஓ சார். நம்ம சொல்றா உண்டு. உன் கூட்டாளி எல்லாம் கவனமா பாத்துக்க. மோசமான ஆக்கள் நூறாவும் மின்ஹாவும். மின்ஹா வந்து ஏதோ டெப்ல பிரச்சனையா, தண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் கைக்கலாம். சரியா? சார். அடுத்து சஜா. சஜா 11ஆம் ஆண்டு சஜாவா 10ஆம் ஆண்டு சஜாவா? என்ன சஜா இதுல இருக்குது? அன்மியூட் பண்ணு. பேர் என்னம்மா? சத்தத்தை காணையில. சஹ்னா படிக்கிறியா? நானோ சார்? நீங்க தான் சஹ்னா. வேற யார் இருக்காங்களா? நான் படிச்சேன். எங்க படிக்கிற நீ? எந்த ஸ்கூல்? உங்க ஸ்கூலோட பேர் என்ன? தல்துவ முஸ்லிம் மகாவித்யாலயா. சரி, எத்தனை பேர் படிக்கிறாங்க ஸ்கூல் உங்களோட வகுப்புல? 34. நீ எத்தனையாம் புள்ள? நான் 7. உனக்கு பின்னாடி 27 பேர் இருக்கானே, சந்தோஷம். இல்ல சந்தோஷம். இது கால் பண்ணி ஏத்தி விடுங்க. சஹ்லா ஹசன் புதுசாமா புள்ள? கதைங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் சத்தமா கதைங்க, அப்பதான் கேட்கும். நீங்க அன்மியூட் பண்றீங்க, பாச்சாங்கத்துல சத்தம்லாம் கேக்குது, ஆனா நீங்க கைக்கிறதே கேக்குது. சஃபா. சஹ்லா ஹசன் எனக்கு வந்து மெசேஜ் போடணும் வாட்ஸ்அப்ல. சஃபா அன்மியூட் பண்ணுங்க. ஓ சார். சொன்னாங்களா இந்த ஊருக்குள்ள? நான் முள்ளிப்பத்தானே சார். முள்ளிப்பத்தானே. அந்த ஊர்ல நல்லா படிப்பீங்களா நீங்க? அப்படின்றதுக்கு இல்ல சார். அப்படித்தானே நம்ம மாறணும். ஓ சார். அடுத்த தடவை கேட்கும்போது அதே மாதிரி சொல்லுங்க, முள்ளிப்பத்தாண்டுல நான் வந்து நல்லா படிக்கிற புள்ள. விளங்கிச்சா? தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க, இல்லாட்டி ஒன்றும் விளங்காது. விளங்கிச்சானே? ஒரு நாள் வராட்டி அடுத்த நாள் ஏதோ ஜப்பனீஸ் படத்தை சப்டைட்டில் இல்லாம தான் பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ரோகுல் தேவ். ஓ சார். என்ன மாதிரி படிப்பு போகுது? நல்லா போகுது சார் எல்லாம். நல்லா போகுது. அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் வெறித்தனமா படிக்கிறான். ஒரு தடவை நோட்ஸ் அனுப்ப சொன்னேன், அண்டையில இருந்து அவன் டெய்லி அனுப்பிட்டு இருக்கான். சரியா? வெரி குட்ரா. ரிஷ்மா ரிஃபாஸ். எந்த ஊர்மா ரிஷ்மா ரிஃபாஸ்? கேண்டி சார். கண்டி. கண்டியில நல்லா படிக்கிறீங்களா நீங்க? அது கொஞ்சம் சந்தேகம் தானே. எந்த ஸ்கூல் நீங்க? சார் டிஸ்ட்ரிக்ட் தான் கேண்டி, நான் கம்பல. சரிமா, சரி. இந்த ஸ்கூல்ல சொல்லுங்க. கம்பல ஜஹிரா. சைரா தானே. மார்க்ஸ் எல்லாம் வருதா? டே கலண்டர்ல குறிக்கிற மாதிரி வருதா, இல்லாட்டி அதை விட கூட வருதா? அப்படித்தான் சார். டெய்லி வந்தீங்கன்னா கொஞ்சம் மேல வரும், இல்லாட்டி டெய்லி கலண்டர்ல ரிஷ்மா ரிஃபாஸ் டெய்லி ஒரு இடத்துல குறிச்சு வைக்கணும். சரியா? சரி சார். சரி. சம்ரா சார். உன்னோட படிப்பு எப்படி போகுது? உன்ன நோட்ஸ் எல்லாம் அனுப்ப சொன்னேன், அனுப்புனியா டெய்லி? ஓ சார். செக் பண்ணி பார்ப்பேன். 10 கவனம். நஃபா இஸ்லாம். என்ன போகுது படிப்பு? நல்லா போகுது. என்ன சுகம் இல்லையா? தண்ணி குடிச்சிங்களா? இந்தாங்க, நவரத்தின ஆயில் கொஞ்சம் குடிங்க. சரியா? பாப்போம். ரீமா. ஓ சார். ரீமா எந்த ஊர்மா? மாத்தலையா குருநாங்களா? ரீமா நீங்க புதுசா வந்ததா? சரி சரி. நான் நினைச்சேன் இங்கிட்ட இங்க இருக்கேன். மார்க்ஸ் அதெல்லாம் வந்தா கொஞ்சம் அனுப்புங்க. குறையவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னு சொல்லி பார்க்கணும். அட இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி அதை சொல்லவே இல்லைண்ணே. சொன்னா குரூப்ல மெசேஜ் போட்டுருந்தா நான் சொல்ல இல்லைண்ணே. ப்ராப்ளம் சால்விங் எபிசோட் 2 உண்டு, ஏதாவது சொன்னா சொன்னதானே? ஆனா அதை பத்தி ஒன்றும் கதை கேட்கல. சமா குரூப்ல போட்டு சமா டிக்டாக்க திறந்த இந்த பேர்ல தான் கொண்டு வருது, சமா கேட்ரிங் அப்படின்னு.
உங்களுக்கும் காட்டுச்சோ தெரியா? டிக்டாக்ல காட்டுச்சு அப்படி ஏதாவது? சமா கேட்ரிங் இல்லையா? சரி. மைமூனா எத்தனை மார்க்ஸ் மைமூனா? 87. 87. மாஷா அல்லாஹ். போன முறை எத்தனைமா? 80. 7 மார்க்ஸ் தான் கூடி இருக்குன்னு சிலவன் கதைப்பேன். என்ன தூசுத்தனமா? செகண்ட் டைம் சிலபஸும் படிச்சு தான் வாரேன். உண்மை விளங்குறதுல தானே பிள்ளை அது. செகண்ட் டைமும் படிச்சு அந்த சிலபஸும் சேர்த்து தான் மார்க்ஸ் எடுத்திருக்கின்றது. அடுத்தது உமாமா. உமாமா என்ன மாதிரி படிப்பு போகுது? வீட்டை பயானா கிடக்கா இல்லாட்டி படிக்கிறியா? பயானம் எல்லாம் எதிர்கொள்றதுக்காக படிக்கிறேன் சார். பயான் பண்ண சொல்லையா? சொல்ல தேவையில்ல, டெய்லி செய்யறேன். டெய்லி செய்யறது தானே, நம்ம சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பயான் பண்ணி நீ படிக்காம விட்டுருவா அவ்வளவு பயத்துல. படி படி. இந்த காதெல்லாம் வாங்கி அந்த காலை விட்டுருவானே. இல்ல சார், ஒரு காது பஞ்சு போட்டு கொடுக்கு போகப்படாது. ஆமினா முஸ்தபா. ஆமினா முஸ்தபா தான் நேம். ஃபுல்லா நல்லா இங்கிலீஷ்ல எல்லாம் மெசேஜ் பண்ணுவீங்க, சந்தோஷம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல எத்தனை மார்க்ஸ்மா பிள்ளைக்கு? 80. வெரி குட். சல்மா சரவுக்கு எத்தனைமா ஆமினா இங்கிலீஷ்ல? அவங்க டீச்சர் தான் நம்ம குடிக்க. வேற டீமா சேர்ந்து என்ன செய்தா தெரியா? வரட்டுமே, பேப்பர் வரட்டுமே இருக்கு எல்லாரும் சேர்த்து. அப்படி பேசிக்கொள்ளியதே இல்லை. உங்களுக்குள்ள சண்டை உடனே முடிய பிடிச்சீங்க, சண்டை பிடிச்சிங்களா தெரியா? ரெண்டு பேரும். இல்ல சார், வேற வேற கிளாஸ். வேற வேற. இல்ல உண்மை மார்க்ஸ் தான் என்ன இந்த பையன் குறைஞ்சி. சரி 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 சண்டை பிடிக்கிற வந்து. ஆசிகா சார். படிக்கிறியா ஆசிகா? ஓ சார். என்ன படிக்கிறா? ஓ மார்க்ஸ் எல்லாத்தையும் அனுப்பணும் ஆசிகா, விளங்கிச்சா? சரி சார். மறந்துடாம அனுப்பி விடு. அடுத்தது அகிலா பிஎஃப். உள்ள வந்து நஸ்ரின் ஸ்கூலா? ஓ சார். உங்களோட மார்க்ஸ் அதுகெல்லாம் கொஞ்சம் எனக்கு அனுப்பணும். நஸ்ரின் மார்க்ஸ் எல்லாம் அனுப்புனியா? எனக்கு செகண்ட் டைம் அனுப்புனியா? இல்ல சார். ஏன் தரலையா? இல்ல சார். பேப்பர் வச்சு என்ன செய்யறாங்க? ஆயிஷா என்ன மாதிரி உண்ட படிப்பு போகுது? புத்தகத்திலேயே மோசமா போகுதா? இல்ல நல்லா தான் போகுது. மார்க்ஸை திரும்ப மேல கொண்டு வராட்டி அவ்வளவுதான். சரியா? அரணை வச்சுக்கோ, சொன்னதானே? ஓ சார். அமாஷ். அமாஷ் அமாஷ் ஏ சார். பிள்ளையோட அம்மா என்கிட்ட சேர்த்து விட்டது கிளாஸுக்கு. அம்மா இருக்காங்களா? அம்மா அம்மாக்கு அவன் நீ என்ன செஞ்சு கொடுக்க போறா பெருசா வளர்ந்து? ரிசல்ட் எடுத்து குடிக்கியே. விளையல ரிசல்ட் எடுத்து குடிக்கியே. பெருசா வளர தேவையில்லை, அடுத்த வருஷம் எடுத்து கொடுத்துருந்தான். சரியா? சரி, உனக்கு அந்த சந்தோஷம் தானே கொடுக்கணும் இப்போதைக்கு, அவ்வளவுதானே? அந்த சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துக்க. அடுத்தது அம்னா இமானுல்லா. ஓ சார். யாரு கோட்டு போட்டா? நான் போடியல்ல சார். அம்மா யாருக்கு போட்ட? அம்மா தானே? அனுரேகா. உம்மா தான். சொல்ல சொல்லிக்கான வெண்டப்பர் அனுரைக்கு போட்டேன்டு. ரைட் ரைட். அடுத்து அன்ஹா. அன்ஹா எந்த ஊர்? அன்ஹா எந்த ஊர்? சத்தமே வராம கைக்குதுகள். அடுத்து ஆயிஷா ஹம்ரா. நல்லா தானே போகுது? ஓ சார். பிரச்சனைடா தெரிவிக்கும். அடுத்து ஆயிஷா நஸ்மா. ஓ சார். படிப்பு போகுதா? வேறு வேலை சைனா போட்டால போகுதா? ஓ சார். இங்கதான் பிள்ளைகள் பேர் வேலை இருக்கு பக்கத்துல, ஒரு 60 கிலோமீட்டர் அங்கனே இருக்கு. அஸ்கா ஃபைரோஸ். எப்படிமா படிப்பு போகுது? சொல்ற மாதிரி பாட்டுக்கு போகுது, நான் ஒரு பாட்டுக்கு போறேன், வாழ்க்கை ஒரு பாட்டுக்கு போகுது, அப்படிதானே? மூணும் ஒரு பாதையால போகுது.
கவனமா ஒரே பதிவு கொண்டு வாங்க. புஷ்ரா ரிஃபாத், ஓ சார். என்னம்மா படிப்பு எப்படி போகுது? நல்லா ஃப்ளைட்டா, தான் ட்ரெயினா, பஸ்ஸா, இல்லாட்டி வாக்கிங்கா? போகுது. போகுது. நஸ்ரின் சரி. அடுத்தது டில்ஸ்கா தேவி. டில்ஸ்கா தேவி, சார். கோயில் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அழகா? ஓ சார். கோயில் எல்லாம் முடிஞ்சா? ஓ சார். ஒன்று தினுஷ்கா தேவி ஒன்று இருக்கு, நல்ல உனக்கு கடவுள் பத்தி கூட அப்படித்தானே? நிறைய இருக்கு தானே? ஓ சார். கடவுள் பக்தி இருக்கிறதால உனக்கு வந்து கூட ரிசல்ட்ஸ் வரும் இல்ல, அதால படிச்சாதான் ரிசல்ட்ஸ் வரும். அங்க போயிட்டு கடவுளே எனக்கு வந்து ஏ ரிசல்ட்ஸ் வந்துடணும்னு கேட்டா கடவுள் தந்துருவாரா? இல்ல சார். அது அவருக்கே தெரியும் தானே, உனக்கும் தெரியும் தானே. ஓ சார். நீ படிச்சுட்டு கேளு, சரியா? சரி சார். ஃபஹ்மா, கலமா சார். ஏமா சரியா? வெறும் நோ இது சௌமியலாம்ல இருக்கீங்க. ஃபஹ்மா சத்தமா கதைங்க. இல்ல சார். இல்ல. நோட்ஸ்கள், படிக்கிற டவுட்டுகள் அப்படிலாம் கேளுங்கம்மா, சரியா? கனகாலமா வாரீங்க, சரியா? மறந்துடாதீங்க. ம். அக்ஷா, அக்ஷா, ஓ சார். அக்ஷர ராத்தா தானே அந்த ஸ்பீச் பேசின்றது? அக்ஷர ஓ ராத்தாவா? சார். ஆ, ஓ கிடைச்சு நான் பார்த்தேன். இப்ப ராத்தா ஸ்பீச் பேசினதுக்கு கிடைச்சிட்டேனே, பண்ணிட்டான், அப்படிதானே? ஓ யார் எழுதி கொடுத்த ஸ்பீச் அது? உண்மையை சொல்ல, யார் எழுதி கொடுத்தது? ராத்தா எழுதி, அவங்க எழுதி தந்ததா? அவங்களே எழுதி பேசினாங்க. அவங்க எழுதி, ராத்தா எழுதி ராத்தா பேசினதா? ஓ சரி சரி சரி, நல்லது செஞ்சா சரி என்ன, இல்லாட்டி ராத்தா மாட்டி என்ன. ஓ ரைட்டு. பாத்திமா அஸ்ரா, பாத்திமா அஸ்ரா வந்து மன்னர் அப்படித்தானே? ஆமாம் சார். என்ன சாப்பாடு ரவி? இடியாப்பம். நல்ல விஷயம், படிங்க. நல்லா படிக்கிறாதீங்க, பிறகு நானட்டன் ஸ்கூல்ல ஒரு முஸ்லீம் பிள்ளை வந்து நல்லா படிச்சுட்டேன்னு சொல்லிட்டா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா தூரத்துல இருந்து வந்து ஒரு புள்ள படிச்சு பெரிய ஆளா வந்துட்டு என்ன, அப்படித்தானே? ஏன் சொல்ற நினைச்சானே படிக்கணும். ஆமாம் சார். சரி சார். பாத்திமா இல்மா, என்னம்மா ஏதோ அந்த நல்ல புள்ள மாதிரி கதைக்கிறேன்னா ஒரு ஏதோ ஒரு அந்த இதுவுமே இல்லாத மாதிரி என்ன? எப்படி அந்த வரீங்க அது வருது சொல்ல கொஞ்சம். நீ என்கிட்ட கேட்டிருந்தா தெரியுமா, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன். காலம் மாதிரி நான் நோட்ஸ் அனுப்ப சொல்லி அந்த புள்ள என்னட்ட நோட்ஸ் கேக்குது இப்ப, அப்படித்தானே இல்மா? நீ தானே கேட்டா? ஓ சார். நான் எடுத்து வச்சுக்கேன். காலம் கரிகாலம் வச்சுக்குமாறு நான் கேட்க வேண்டியதெல்லாம் இப்ப மாறி நீங்க கேக்குறீங்க என்கிட்ட. நான் நோட்ஸ் இந்த போட்டோஸ் தான் மட்டும்தான் பிள்ளைகள் இருக்கும். என்ற வேற யார நோட்ஸே நான் போட்டோஸா தான் வச்சிருப்பேன், பிடிஎஃப் வச்சுக்க மாட்டேன். பாத்திமா மிஸ்கா, மிஸ்கா ஓம் சார். சோமா இருக்கிறீங்களோ? எந்த ஊர் நீங்க? சம்மாந்துரை. சம்மாந்துறை. சம்மாந்துறையில நல்லா படிக்கிற நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஓ நிறைய யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போறாங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளா வரணும் தானே? ஓம் சார். இப்ப அதுக்கு படிச்சிடக்கூடாது, சரிதானே? படிச்சிடாம நீங்க என்ன செய்யறது? டக்குன்னு ஒரு 4 நோம்பையும் இதெல்லாம் பிடிச்சா வந்துடும், ஒரு மனநிலையில இருக்கும். அதெல்லாம் உண்மையா சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல சார். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதாயிருங்க. அடுத்து ஃபாத்திமா ரஸா, ஃபாத்திமா ரஸா. இல்மா வந்து உங்களோட கூட்டாளியா? பெஸ்ட் ஃப்ரெண்ட். கொஞ்சம் இந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அன்றைக்கு பேசும்போது இருந்தீங்களா 2 பேரும்? இல்மைகள் போல. நீ இருந்தா தானே கேட்டுச்சு தானே? கொஞ்சம் மனசுல வச்சுட்டு 2 பேரும் செயல்படுங்க. 2 பேரும் சிஓ பிஓ எடுத்துட்டீங்க, ஏஓ எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெருமையா இருக்கும், கெத்தா சொல்லலாம், சரியா? பாத்திமா சுஹா, பாத்திமா சுஹா புதுசா? பாத்திமா சுஹா எந்த ஊர்மா புள்ள? பேருவலை. இவங்க கூட கூட்டாளியா நீயும்? யார கூட்டாளி இதுல?
ஃப்ரெண்டு யார ஃப்ரெண்டு? அடுத்த கிளாஸ் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ் ஆக நீங்க மட்டும் தான் உங்களோட கிளாஸ்ல ஒருத்தரையும் கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்கம்மா. ஏன்னு சொல்லுங்க, அவங்க எல்லாம் படிச்சிருவாங்க. சரியா? கூட்டு வரக்கூடாது. ரைட்டா? தெரியும். ஸ்டேட்டஸ் போடும்போது சும்மா பார்த்துட்டு என்கிட்ட ஒரு புள்ள வந்து சொன்னீங்க, நான் வந்து சல்மா சார் கூட கூட்டாளியான். எனக்கு நிறைய கேள்வி கேட்டுச்சு, நான் கிளாஸுக்கே வராதமான்னு சொல்லிட்டேன். நீ இருமா, நீ கிளாஸுக்கே வர வேணாம், நீ இரு. வாரண்ட உடனே முடிவெடுத்து வாரல போல. தெரியும் எனக்கு என்னமோ 1008 கேள்வி கேட்டுச்சு. நான் சொன்னேன் நீ கிளாஸுக்கே வர வேணா இரு. அடுத்த ஹப்சா, நான் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் வந்த ஹப்சா. எந்த ஊர்மா நீங்க? கேகால் டிஸ்ட்ரிக்ட். யாரு? ஹப்சா, ஆரிசா, ஆரிஃபா, அந்த ஹப்சா தானே? எப்படி போகுது ஸ்கூல் படிப்பெல்லாம்? விட்டு நிப்போன்னு தோணுதா? விட்டு ரெண்டு சமைப்போம் இல்ல தானே? இல்லையே. படிங்க. அடுத்த ஹப்சா எந்த ஊர்? புத்தளம் இருக்கலம்படியா? இல்லையா? நோட்ஸ் எல்லாம் அனுப்புங்க, பாப்போம் படிக்கிறீங்களா இல்லையாண்டு. ஹாஜரா, இந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புறா தானே? படிக்கிறீங்க அவ்வளவுதா? நோட்ஸ் அனுப்பினேன். அடுத்து ஹம்தா நூருல் ஹம்தான்னு நினைக்கிறேன். நூருல் ஹயாவா இப்ப அட்மிட் பண்ணது? நூருல் ஹம்தா இல்ல, இன்னொரு ஹம்தா அம்மிக்கு 2 ஹம்தாவா? படிங்க. ஹம்னா இவ்வளவு பேர் இருக்கீங்க, படிக்கிறீங்களாமா ஒழுங்கா? எந்த ஊருக்குள்ள? கொட்டியாகுமரி. இவங்கட தானா? ஓகே. உங்களோட ஸ்கூல்ல அந்த சேர் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் விடவும் மாட்டாரு. சரிதானே சொல்றது? சார் நீங்க எங்க ஸ்கூல்ல வாரேன்னு சொன்னேன். வாரண்ட் அவங்க வாயால வடதான் சுடுவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா பிள்ளை நேரா சொல்றேன். பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் வந்து கேட்ட அமௌண்ட் வந்து குறைவான அமௌண்ட் தான். அதாவது பெர் ஸ்டூடெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து எல்லா சேர்மார் கேட்கறத விட குறைவு தான். ஆனா நான் கேட்டதை டோட்டல் பண்ணி கூட்டினா என்னென்னு வந்துடும், பிரின்சிபல் சம்பளத்தை விட கூட வந்துடும். விடுவார முதல்ல பிரின்சிபல் விட மாட்டார். ரெண்டாவது அங்க இருக்க மெட்சர், நாங்க வந்து மெட்ஸ் படிச்சா என்ன நடக்கும், அந்த ஊர்ல இருக்கிற மெட்ஸ் கிளாஸ் ஒண்ணுமே அவரு இதுக்கப்புறம் வைக்க இயலாது. அடுத்தது நானே போற டைமும் எக்ஸ்ட்ராவா பர்சனல் கிளாஸ், குரூப் கிளாஸ் எல்லாத்தையும் அங்கேயே சாட்டர்டே சண்டேல செஞ்சிடும். அப்ப அவருக்கு என்ன நடந்துடும், வாழ்க்கையின் உத்தரவாதம் இல்லை. அதனால் அவங்க என்னை வரவிடவில்லை. அடுத்ததாக இதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். சரியா? வேற வேலை இல்லை எனக்கு. இதுக்கப்புறம் போற ஐடியாலாம் போயிட்டு, மற்றபடி அந்த ஃப்ரீ செமினார் சொல்லியிருந்தேன் தானே பிள்ளை, அது ஒருத்தரும் ஒன்றும் கண்டக்ட் பண்ணல. அதெல்லாம் நானும் அதை அப்படியே விட்டேன். அவங்களுக்கு இன்னும் அந்த 3rd டைம் அப்படி நெருங்கணுமே. அடுத்து ராஃபியா. ராஃபியோட ஸ்கூல்ல இருந்து இன்னொரு புள்ள ஒன்று வந்து கேட்டுச்சுமா என்கிட்ட. நீங்க 8ஆம் ஆண்டு படிக்கும்போது அந்த புள்ள வந்து என்கிட்ட படிச்சிச்சு. என்னமோ பேர் மறந்துட்டேன் எனக்கு. அது அப்படி கேளுங்க, வருதா இல்லையா, நிக்க போறியா அப்படிலாம் கேளுங்க. யாருன்னு தெரியும், எனக்கு மெசேஜ் எல்லாம் போட்டுச்சு, பேர் மறந்துட்டேன். உங்களோட ஸ்கூல் தான். அடுத்தது நுஹா. 2 நுஹா அன்மியூட் பண்ணுங்க. எந்தெந்த ஊர் 2 பேரும்? 2 நுஹாவும் அன்மியூட் பண்ணுங்க. எந்த ஊர்மா புள்ள? நான் புத்தளம். இருக்கலாம்படியா? இதுல இது போட்டு வச்சுக்கொள்ளுங்கம்மா. உங்களை பக்கத்துல பெயருக்கு பதிலாக யாரையும் பேர் போட்டு வச்சுக்கோங்க. பிடிச்ச ஆள்ற பேர் இல்ல, பாப்பா அவங்கள பேர் போட்டுருங்க. சரியா? அடுத்து மத்த நுஹா. ஒரு நுஹா முடிஞ்சு. மத்த நுஹா அன்மியூட் பண்ணி காய்ச்சாதான் தெரியும். இதுக்கப்புறம் காய்க்க. எந்த ஊர்மா புள்ள? கேண்டி டிஸ்ட்ரிக்ட் திகன. ரைட். ஓகே. புதுசா நீங்க? இல்ல சார். பாருங்களா? நுஹா. சரி எனக்கு நினைவு. நீங்க 11ஆம் ஆண்டா 10ஆம் ஆண்டா? 11ஆம் ஆண்டு தானே? 10 சார். 10.
இப்ப நீங்க 10 அந்த பிள்ளை தான் 11 மத்த நுஹா. நீங்க கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க அப்பதான் எனக்கு தெரியும். அடுத்த நிராஸ் நியூ தானே? அப்படித்தானே? நிஃப்ரா போகே பிள்ளைக்கு நிஃப்ரா ஓ சார். படிக்கிறீங்களா கொஞ்சம்? ஓ சார். சரி வெள்ளங்காடு அப்படின்னு சொன்னா ராத்தாட்ட சொல்லியாவது போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க சரியா? சார். அடுத்தது நௌஷா மரியம் என்ன மாதிரி போகுது படிப்பு? பிரச்சனை இல்லை? இல்ல பிரச்சனை இல்ல பரவாயில்ல. ரஹ்மான் என்ன மாதிரி போகுது மியூசிக்கல் ப்ரோக்ராம்லாம்? ஓ சார். படிப்பா போகுதா இல்லாட்டி என்னத்துக்கோ போகுதா? போகுதா? நல்லா போகுது சார். முனாசிர் எந்த போகுது? குறுந்துகொள்ள சார். குறுந்துகொள்ள கேண்டி. நான் வந்து முதல் செமினார் செஞ்சேன் அந்த ஸ்கூல் தானே? ஓ சார். படிடா ஒழுங்கா. சார். ஊருக்குள்ள நல்ல பேர் எடு. இப்ப வர்ற இந்த பேட்ச் தான் கொஞ்சம் படிக்கிறாங்க போல. கடைசி பேட்ச் தான் பயோ அதுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படித்தானே? ஓ சார். இந்த அமானி அவங்கள வச்சிடலாம். அந்த பேட்ச்ல வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்போது 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஒருத்தர பேர் வந்து ஃபஸ்லியா, இன்னொருத்தர பேர் வந்து நிசா. 2 பேரும் வந்து வெறும் அது வரைக்கும் பாஸே பண்ணாதார்கள். என்னட்ட வந்தப்பறம் பாஸ் பண்ணாங்க. என்னால இல்ல அந்த பிள்ளையும் வீட்டை போய் படிச்சிச்சு. சரியா? உண்மையா தான் சொல்றேன், வேண்டாம் போயிட்டே சொல்றேங்க. சரியா? ரிசல்ட்ஸ் வரும்போது நான் போடுவேன் ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்ப்போம். மிஸ்னா ஹில்மி எந்த ஊர்? மிஸ்னா ஹில்மி திகன சார். விளையாடுங்க திகனையா? இதுக்கு முன்னுக்கு பேசின அவங்களோட ஸ்கூலா? இதுக்கு முன்னுக்கு பேசின திகனைன்னு சொன்னது யாரு? நுஹாவா? நுஹா. ரைட் ஓகே ஓகே. கூட்டாளியா அவங்களோட? அடுத்த 2 மாட்டி இருக்கு. அடுத்த மின்ஹா அப்படியே அன்மியூட்டை பண்ணாது அப்படித்தானே? மின்ஹாக்கு ஓ சார். அன்மியூட் பண்ணப்படாதுமா. கேட்குது இல்லை நீ காய்க்கிறது? கேட்டுச்சா நூறா மின்ஹா காய்க்கிறது? எனக்கு கேட்குது. உனக்கு கேட்குதா? கேட்டுச்சு. அடுத்த மஹசின் சஸ்னாட தூரத்து சொந்தமா தெரிஞ்ச பிள்ளையா? அவ கதைக்க சொல்லுமா, அவளை படிக்க சொல்லு. அதுக்கு செய் ஃப்ரெண்டா சரியா? இஸ்பாக் எந்த ஊர்ல இஸ்பாக் நீ? மாத்தல சார். மாத்திர படிப்பெல்லாம் போகுதா? ஓ சார். அல்ல சுமையா படிப்பு ஒழுங்கா தான் போகுது. போவாட்டி இருக்கு, நான் போக வைப்போம் இன்னைக்கு. அம்சானா படிப்பு எப்படி போகுது அம்சானாக்கு? சார். பாயாலையா இல்லாட்டி உண்மையாவா? கதீஜாவா கண்மணியா? கதீஜா சார். கதீஜா ரைட். படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுது சார். மார்க்ஸ் என்ன? இன்னும் தரல சார். தந்தா சொல்லிடாதீங்க. விஷாலியா சார். அடுத்த இல்மா. ஓ சார். நீங்க எங்கம்மா ஊர்? குருந்தவல்ல சார். இந்த இல்மா குருந்து கொள்ள சார். உங்களுக்கு முன்னுக்கு யாரும் படிச்சதா? ஓ சார். நுஹா படிச்சது என்ன? இல்ல சார், ஷீமா. ஷீமா படிச்சது. சரி சரி சரி. நுஹான்னு ஒரு பிள்ளைக்கு உங்களுக்கு இல்லை அப்படித்தானே? ஒரு ராத்திர ஃப்ரெண்டு. சரி சரி. ஹிமாஷா நியூவா? ஹிமாஷா ஓ சார். எந்த ஊருமா? புத்தளம். இருக்கலம்பட்டி. ஓ. படிங்க. சரி சார். இருக்கலம்பட்டியில நல்லா வந்தா பேசுவாங்களா ஊர்ல எல்லாருமே? இந்த பிள்ளை நல்லா வந்துட்டு சரியா? சரி சார். கிஸ்மா அடிக்கடி போகுது. கொஞ்சம் கேஸா தான் போகுதா இல்லாட்டி பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல சார். ஹஸ்னா முபாரக் ஓ சார். எப்படி போகுது படிப்பு? பரவாயில்ல சார். எந்த ஊர்மா ஹஸ்னா முபாரக்? ஹஸ்னா முபாரக்னா இந்த ப்ரொஃபைல் போட்டிருக்கதா? ஒரு ஃபேஸ் கவர் பண்ண பிள்ளையோட போட்டோ போட்டிருக்குது இல்லையா? அப்ப
ஹஸ்னா முபாரக் நீங்க இல்ல. ஹஸ்னா முபாரக்னு சொல்றது வந்து அந்த பச்சை கலர் புல்வெளி மாதிரி போட்டோ நீங்க தானே? இல்ல சார், அது ஃபேஸ் கவர் பண்ண மாதிரி போட்டுக்கிறது. அதுதான் நீங்களா? சரி ஓகே. பிள்ளைக்கு தெரியும் தானே எப்படி போகுது படிப்பு உங்களோட? ஓ சார். அகல பாதாளம் போய்க்கொண்டிருக்கு. விட்டீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துரும். திரும்ப எழுப்பி கூட்டிட்டு வர இயலாது. சரியா? மந்திரம் கிந்திரம்லாம் போட இயலாது. ஸோ டெய்லி படிங்க. இந்த கிளாஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது. நோட்ஸ் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். எழுத்து எல்லாம் கொஞ்சம் அழகா எழுதி பழகும். நல்லா. சார். அடுத்து ஹேசாந்த். ஹேசாந்த் எனக்கு நேத்து பிறந்த நாள். ஆனா இன்றைக்கு தான் நான் விஷ் போட்டேன். ஏன்னா நான் நேத்து மறந்துட்டேன் நேத்து. ஹேசாந்த் மார்க்ஸ் சொன்னாங்களா? செகண்ட் டைம் தெரியும் சார். தரல தரமாட்டாங்க. சொன்னாங்க. சரி சரி பார்த்தாரு. அடுத்து ஹஸ்னா. இங்க வாங்க ஹஸ்னா. ஓ சார். நீங்க தான் அந்த ப்ரொஃபைல் நான் சொன்ன மத்த ப்ரொஃபைல் சரியா? ஓ சரி. நான் பார்த்தேன் அதை இன்னொரு இடத்துல. உங்க விளைச்சனை எங்கே இருந்து? விளைச்சனை எங்கே சொல்றது? சரியா? சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் ஒரு விஷயமா சொல்ல மாட்டேன். ஆனா வந்து படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்து கொடுங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் படிப்பு இருந்துச்சுன்னா எப்படியாவது தப்பீரெல்லாம் அடுத்து கொஞ்சம் கெத்தா இருக்கும். சரியா? விளைச்சனை சரி சார். போட்டிருக்க அபவுட்ல வந்து எக்ஸ்ட்ராவா அதையும் என்ன செய்யலாம்? சேர்த்து விடலாம். இப்ப எந்த அபவுட்ல என்ன கிடக்கும்? என் இன்ஸ்டா ப்ரொஃபைல் பாத்துறீங்களா யாராவது? பார்த்தேன். அதுல நிறைய பேர் எல்லாம் போய் பாத்திருப்பீங்களே. லிங்க் கொடுத்திருந்தானே. அதுல அபவுட்ல எல்லாம் போட்டிருக்கேன் தானே. இப்ப நான் வேண்டாம் இதுல எடுத்து காட்டுறேன். இன்ஸ்டால இது வராம இருந்தா சரி. ரைட்டா இருங்க வரேன். சரியா? சரி ஓகே சார். இந்த பாருங்க. இப்ப இதுல இன்ஸ்டால போட்டிருக்கேனா? இந்த இதுல கிடக்கா? இதுல எவ்வளவு அபவுட்னு சொல்லுவாங்க. இதுல நான் முதலாவது போட்டிருக்கேன் என் பேர். ரெண்டாவது எந்த யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட்டா இருக்கேன். சரியா? அடுத்து எஸ்பியரிங் என்ன இது செய்யறேன். அடுத்து டேட் மாதிரி இப்படி ஒன்று போட்டிருக்கேன். சரியா? இவ்வளவுல நான் எக்ஸ்ட்ராவா என்ன போட்டிருக்கேன்? உங்கள இல்லாத உண்டு அண்டர் கிராஜுவேட். அண்டர் கிராஜுவேட் அதை போட்டா நமக்கு ஒரு மரியாதையே இல்லையா? சொல்ற சரிதானே? சரி சார். அது இருந்துச்சுன்னா இன்னும் கெத்தா தெரியும். வளைஞ்சாஸ்னா அதுக்கு என்ன படி வளைஞ்சா? சரி ஓகே. நான் தப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்க யூஸ் பண்ணீங்க என்னவும் பண்ணுங்க. ஆனா அதுக்குன்னு வேலையை அந்தந்த டைம்ல முடிச்சிடணும். சரியா? சரி. ஸோ நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். குட் நைட். பாய். டாட்டா.